Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I greet each and every one of you that is assembled in this facility, as well as those that are able to watch it online live, in the precious name of the Lord Jesus இந்த Christ. இடத்திலே கூடி வந்திருக்கிற உங்களையும் ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். By the abundant grace of God, we have come to the midweek part of yet another week that the Lord has so graciously have added unto our lives. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே மீண்டும் ஒரு புதிய வாரத்தை காணவும், அந்த வாரத்தின் மத்திய நாளிலே அவருடைய சமூகத்திலே கூடி வரவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். With these few words, I would like to draw your attention into the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். If you can, please stand with me to honor the reading of God's Word. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும் வண்ணமாய் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I would like to read 5 scriptures at this time. இந்த வேளையிலே 5 விதமான வேத பகுதிகளை வாசிக்க இருக்கிறோம். The first one will be from the book of Exodus, and the rest of the 4 scriptures will be from the book of Revelation. முதல் வேத பகுதி யாத்ராம புத்தகத்திலும் மீதி வசனங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் உள்ளது. First of all, let us go to Exodus chapter number 32, verse number 33. யாத்ராகமம் 32வது அதிகாரம் 33ஆம் வசனம். Then Revelation chapter number 3 and verse number 5. அதன் பின்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். And then chapter 13 and verse number 8. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8ஆம் வசனம். Fourthly, chapter number 20 and verse number 15. அதன் பின்பாக 20வது அதிகாரம் 15வது வசனம். Then finally, Revelation chapter number 21 and verse number 27. அதன் பின்பாக இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27ஆம் வசனம். Exodus chapter number 32 and verse number 33, it says, And the Lord said unto Moses, Whosoever hath sinned against me, him will I blot out of my book. யாத்ராகமம் 32-33 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். Revelation chapter number 3 verse number 5, which says, He that overcometh, the same shall be clothed in white raiment, and I will not blot out his name out of the book of life, but I will confess his name before my Father and before his angels. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். Revelation 13 and 8, And all that dwell upon the earth shall worship him, whose names are not written in the book of life of the Lamb slain from the foundation of the world. வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். Chapter number 20 verse 15, it says, And whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. 20வது அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். Finally, Revelation 21 and 27, it says, And there shall in no wise enter into it anything that defileth, neither whatsoever worketh abomination or maketh a lie, but they which are written in the Lamb's book of life. இறுதியாக 21வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Let us bow our heads and close our eyes for a word of prayer. நாம் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, as we approach your word, we come before your throne because you are the author of this word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஆதாரமாக இருக்கிற உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சிங்காசன தண்டையிலே உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் வந்து நிற்கிறோம். I pray that you will come on to the scene
intervene and commune with our hearts this evening. ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே நீர் வந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். As you open up the scriptures, let our hearts burn like fire. ஆண்டவரே வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்போது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் உதவி செய்யும். Let it be like the fire that is shut up in the bones, as prophet Jeremiah wrote. எரேமியா எழுதி இருக்கிறது போல எங்கள் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல உம்முடைய வசனம் எங்களுக்கு காணப்படட்டும். May that fire help us to move forward in the way that you want us to walk. அடைப்பட்டிருக்கிற அந்த அக்கினியானது இன்னும் உம்முடைய நடவில் உம்மோடு கூட நடக்கிற நடையிலே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். Forgive every repentant heart. ஆண்டவரே மனந்திரும்புகிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Let our hearts be pure as we approach your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் அணுகும்போது எங்களுடைய இருதயம் தூய்மையாய் இருக்கட்டும். Let there be a spirit of revelation and understanding in this இந்த place. இடத்திலே உம்முடைய வெளிப்பாட்டின் ஆவி உம்முடைய புரிந்துகொள்ளுதலின் ஆவி தங்கி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Let everyone that hath an ear, let them hear what the Spirit saith unto the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Help us to look at our lives in the same way that you are looking at us this ஆண்டவரே evening. நீர் எங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறது போல நாங்களும் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். Anoint these lips of clay, Lord, to speak your anointed word. அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint the ears to hear and the hearts to receive. கேட்கிற செவியும் ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் நீர் அபிஷேகியும். And last but not the least, anoint the lives, please, O Lord, to be transformed by your word. உம்முடைய வார்த்தையினாலே மறுரூபமாகிற ஒவ்வொரு வாழ்க்கையை நீர் அபிஷேகிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். Thank you, Lord. You are a good shepherd that will lead us and guide us in the way everlasting. ஆண்டவரே நீர் நல்ல மேய்ப்பனாய் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நீர் நடத்தி வழி நடத்துகிற தயவுக்காய் உமக்கு நன்றி But help us செலுத்துகிறேன். to be the faithful sheep that will listen to the voice and follow the leading of the shepherd. உண்மையுள்ள ஆடுகளாய் மேய்ப்பனுக்கு பின் செல்லும் சத்தத்தை கேட்டு பின் செல்லுகிற ஆடுகளாய் நீர் எங்களுக்கு உதவி We செய்யும். declare that all the glory, honor and praise belong to you and you சகல alone. துதி கன மகிமை மேன்மேலாம் ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி For அறிக்கையிடுகிறேன். we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்காரும். For the last several weeks, we are talking on a series called Being Restored in All Things. கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற காரியம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வது சீர் பொருந்துவது என்கிற தலைப்பிலாகும். As there was a work of preparation before the first coming of our Lord Jesus Christ in flesh and blood, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் அவர் வந்தபோது அவருடைய முதல் வருகைக்கு ஆயத்தமான அந்த காரியமானது work of preparation. அந்த ஆயத்தத்துக்குரிய கிரியைகளானது There is a work of restoration going on today before his coming again. அவருடைய முதல் வருகையின் போது ஆயத்தமான கிரியை இருந்தது போல அவருடைய திரும்பி வருகிற இரண்டாவது வருகைக்குரிய ஆயத்தமுள்ள அந்த சீர்பொருந்தலின் கிரியையானது நடைபெற வேண்டியது. And in the last week we talked about the parable of the 10 virgins. கடந்த வாரம் நாம் 10 அந்த கன்னிகைகளை பற்றி நாம் தியானித்தோம். We saw that parable in the light of the times and the seasons we are living now. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்கும் இந்த நேரத்துக்கும் சரியான ஒரு ஓமானமாக அந்த ஓமானம் காணப்பட்டது. It exactly presents to us the actual status quo or the condition that exists on this earth with regards to the church of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சபையின் நிலைமை இந்த நாட்களிலே எவ்விதமாய் இருக்கிறது என்கிற அந்த நிலைமை அந்த ஸ்தானம் அந்த ஓமானத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. We talked about how when the Lord comes in the mid of the air, he is coming only for his bride. அவர் மத்திய ஆகாயத்திலே வருவது என்பது அவருடைய மனவாட்டிக்காக மாத்திரம் என்பதை நாம் அறிந்தோம். He is coming as the bridegroom. அவர் மணவாளனாக வருகிறார். The scripture says he is not coming, he is going to descend down from heaven. அவர் வானத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி வருகிறார் என்று And he is going to appear in the portals of glory. அவர் மகிமையின் மேகத்திலே காணப்பட போகிறார். But only the bride, ஆனால் மணவாட்டி மாத்திரமே, which means the ones that are dead in Christ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மாத்திரமே, the ones who live their life as the bride of Christ and died in Christ, கிறிஸ்துவின் மணவாட்டியாக வாழ்கிறவரும் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் வாழ்ந்து மரித்தவர்கள் and மாத்திரமே, also those that are living as brides
bride in this earth, இந்த பூமியிலே மணவாட்டிகளாய் அவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமே only they will be taken up to see the bridegroom in the mid of the air. அவர்கள் மாத்திரமே மத்திய ஆகாயத்திலே மணவாளனாகிய அவர்களை சந்திக்க நேரிடும். And only the wise virgins அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் who had the genuine anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் உண்மையான அபிஷேகத்தை பெற்றவர்கள் அவர்கள், who heeded to every word that proceeded out of the mouth of God, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் தங்கள் செவியை சாய்த்தவர்கள், who committed their life to live and abide in the word, அந்த வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருந்தவர்கள், only they shall be taken up to meet the bridegroom as the bride of Christ. அவர்கள் மாத்திரமே மணவாட்டிகளாய் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக முடியும். So there were 10 virgins. அந்த 10 கன்னிகைகள், Of the 10, only 5 were wise, அதிலே 5 பேர் மாத்திரம் புத்தியுள்ளவர்கள். because they had the anointing, the genuine anointing of the Holy Ghost, பரிசுத்த ஆவியின் உண்மையான அபிஷேகத்தை தங்களிலே கொண்டவர்கள். the anointing that will lead them into all the truth. அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர்களை நடத்தும். So it is the word of God தேவனுடைய வார்த்தையானது that will make the wise virgin to become the bride. புத்தியுள்ள ஒரு கன்னிகைகளை மணவாட்டிகளாய் மாற்றினது. So only the wise virgins அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் are மாத்திரம் the word bride of Christ. அந்த கிறிஸ்துவுக்காக மணவாட்டிகள் So ஆக்கப்பட்டவர்கள். if we need to make sure that we are the bride of நாம் Christ, கிறிஸ்துவின் மணவாட்டிகள் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டாகும். there is only one way by which we can understand நாம் it. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியத்தின் மாத்திரம் மூலம் How we are handling the precious word of God in our lives. தேவனுடைய இந்த விலையேறப்பெற்ற வார்த்தையை எந்த விதத்திலே எப்படியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில கையாளுகிறோம் என்பதை The bride of Christ handles the word of God without compromise. கிறிஸ்துவின் மணவாட்டியானவள் தேவனுடைய வார்த்தையோடு எந்த ஒரு காரியத்துக்கும் ஒத்து The போகாதவள். bride of Christ is not selective when it comes to handling the word of God. தேவனுடைய வார்த்தையை கையாளுகிற விஷயத்தில் அவர் வரும்போது அவள் குறிப்பிட்டு இவைகள் தான் வேண்டும் இவைகள் வேண்டுவதில்லை என்று She எடுத்துக்கொள்கிறார். doesn't add anything to what God says or delete from what God says. தேவன் சொல்லுகிறது இது சொன்னது போதும் இது வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறவளும் She அல்ல. doesn't manipulate anything that God has given to her. அவளுக்கென்று தேவன் கொடுத்த எந்த ஒரு வார்த்தையும் அவள் கலப்படம் பண்ணுகிறதும் இல்லை மாற்றுகிறதும் That's இல்லை. the genuine oil of the Holy Ghost that is operating in the lives of the wise virgins. அதுதான் புத்தியுள்ள கன்னிகைகளாய் காணப்படுகிற அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியினுடைய கிரியை. And that oil takes the word of God and makes the wise virgin to become the bride. அவர்கள் கொண்டிருந்த அந்த எண்ணெயானது அந்த புத்தியுள்ள கன்னிகள் என்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர்களை மணவாட்டிகள் என்ற நிலைக்கு அவர்களை மாற்றினது. But the foolish ones, ஆனால் புத்தி இல்லாத கன்னிகள், they also had good intentions to meet the bridegroom. அவர் மணவாளனை சந்திக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் அவர்களுக்கு உண்டாயிற்று. Along with the wise virgins, they were also marching towards going to meet the bridegroom. அவர்களும் மணவாளனை சந்திக்க கடந்து வந்தார்கள். When the bridegroom tarried, everyone slept. அவர் மணவாளன் வர தாமதித்தபோது எல்லாரும் நித்திரைமாய் When he came, everyone trimmed the lamps. எல்லாரும் மணவாளன் வந்தபோது எல்லாரும் தங்கள் தீவெட்டிகளை But ஆயத்தப்படுத்தினார்கள். only the lives of the wise virgins were glowing as a bride. புத்தியுள்ள கன்னிகளுடைய விளக்குகள் மாத்திரம் எரிந்தது. And the rest of the foolish virgins, அந்த புத்தியில்லாத கன்னிகள் they were trying to borrow the oil from the wise ones. அந்த புத்தியுள்ள கன்னிகளிடத்திலிருந்து எண்ணெய் தங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். But when the wise refused to give them because they need it for themselves, அவர்களுக்கு புத்தியுள்ள கன்னிகள் தங்களுக்கு தேவை என்பதனாலே அவர்கள் கொடுக்க மறுத்தார்கள். they went away to buy some oil for themselves. புத்தியில்லாத கன்னிகள் தங்களுக்காக எண்ணெய் வாங்க அவர்கள் வெளியே சென்றபோது But it was too late. அது காலம் தாமதமானது. It is just like what happened in the days of Noah. நோவாவுடைய காலத்தில் நடந்ததுக்கு சமமான When காரியம். the Lord shut up Noah and his family and all the animals inside the ark, நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் சகல மிருக ஜீவன்களையும் பேழைக்குள்ளே வைத்து தேவன் கதவை அடைத்த பின்பு God closed the door, the Bible says. வேதம் சொல்கிறது கர்த்தர் கதவை அடைத்தார் But என்று. when the rain came, ஆனால் மழை வந்தபோது, when the trouble came, அந்த கஷ்டம் when வந்தபோது, the tribulation came, அவர்களுக்கு உபத்திரம் when the உண்டானவுடனே, difficulty came, அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டபோது, when the problem came, பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டான they were போது knocking at the door அவர்கள் கதவை தட்டினார்கள். and was asking, pleading to Noah to open the door. நோவாவை கெஞ்சி கதவை திறக்கும்படி கேட்டார்கள். But what did he do? ஆனால் அவர்கள் செய்தது என்ன? Noah couldn't do anything.
யெகோவாவாலே எந்த ஒரு காரியத்தையும் Because செய்ய he was not in the control of the door of the ark. ஏனென்றால் அந்த பேழையினுடைய கதவுக்குரிய கட்டுப்பாடு அவனிடத்திலே அல்ல. God Almighty sealed them inside the ark. சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே அந்த கதவை அடைத்தவர் முத்திரையிட்டார். That is why the people that were outside the ark, they perished in the floods. பேழைக்கு வெளியே இருந்த ஜனங்கள் அவர்கள் எல்லாருமே ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். That was what will happen in the lives of the foolish virgins. That will happen in the lives of the foolish virgins. அதே காரியம் தான் புத்தியில்லாத கன்னிகளுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்ற ஒன்று. Praise the name of the living God. They all look the same. அவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தார்கள். They all behaved the same. அவர்கள் நடந்து கொண்ட விதம் எல்லாம் ஒன்றாக இருந்தது. But only 5 were wise. ஆனால் 5 பேர் மாத்திரம் புத்தியுள்ளவர்கள். The rest of the 5 were foolish. மற்ற 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். Praise the name of the living God. And today, இந்த நாளிலே, in today's message, இந்த நாளின் செய்தி, I would like to talk about the book of life and the Lamb's book of life. ஜீவனுள்ள தேவனுடைய புத்தகம் ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகம் என்கிற 2 புத்தகங்களை பற்றி பார்ப்போம். ஜீவ புத்தகம், அடுத்து ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம், the book of life and the Lamb's book of life. ஜீவ புத்தகம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம். See, when we hear all these things from the scriptures, இது எல்லாவற்றையும் வேத வசனங்களிலே நாம் கேள்விப்படும்போது, many times people have questions in their minds. அநேக நேரங்களிலே ஜனங்களுடைய எண்ணங்களிலே கேள்விகள் Oh, is God is a partial God? தேவன் பாரபட்சமுள்ள தேவன். Why does he love only the wise virgins to accept them? ஏன் புத்தியுள்ள கன்னிகளை மாத்திரம் அவர் ஏற்றுக்கொண்டார்? Why is not loving the foolish virgins as much as he loved the wise virgins? எப்படி அந்த புத்தியுள்ள கன்னிகளை அவர் நேசித்தது போல ஏன் புத்தி இல்லாதவர்களை நேசிக்கிறார்? Why is he going to leave them? ஏன் அவர்களை நடத்தினார்? What about the other people? மற்றவர்களை குறித்த There are காரியம் so என்ன? many good people in this world. இந்த உலகத்திலே अनेक நல்ல ஜனங்கள் There are இருக்கிறார்கள். so many righteous people living in this இந்த world. உலகத்திலே अनेक நீதியுள்ளவர்கள் இருக்கிறார்கள். Even better than the church going Christians. அந்த சபைக்கு போகிற கிறிஸ்தவர்களை காட்டிலும் நல்லவர்கள் Why is இருக்கிறார்கள். how is God going to handle them? ஏன் தேவன் எப்படி தேவன் அவர்களை கையாளுகிறார்? How he is going to judge them? எப்படி அவர்களை தேவன் நியாயம் தீர்க்க Like this we tend to have many questions in our minds. அநேக கேள்விகள் நம்முடைய சிந்தையிலே எழுகிறது. But for all the questions the word of God have the answer. ஆனா எல்லா கேள்விகளுக்கும் பதிலானது வேத புத்தகத்தில். So it is very important that we look to the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்ப்பது மிகவும் முக்கியம். If we are the bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியார் we should not look for answers here and there. பதிலை இங்கேயும் அங்கேயும் தேடக்கூடாது. Because we need to look as the bride of Christ the answer in the scriptures. மனவாட்டியானவள் கிறிஸ்துவினுடைய புத்தகத்தில் இருந்துதான் அதற்கான பதிலையும் தேட. Because the word is the living word. இந்த வார்த்தை அது ஜீவ வார்த்தையாய். And Christ is the living word. கிறிஸ்துவே ஜீவ வார்த்தையாய். In Christ we have all the answers. கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு எல்லா பதிலும் உண்டு. Praise the name of the living God. We need to understand ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள the வேண்டும். God we serve is the author of life. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஜீவனுக்கு அதிபதி. If you talk about life, he is the boss. நாம் ஜீவனை பற்றி பேசினால் அவர்தான் எஜமான். Without him there is no life. அவர் இல்லாமல் ஜீவன் கிடையாது. You take any life, he is the author of life. ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, அவர்தான் ஆதாரம். Every human life, ஒவ்வொரு மனுஷ ஜீவனும் he is the author of the human life. அவரே அந்த மனுஷ ஜீவன்களுக்கு ஆதாரம். Every godly life, godly life, தெய்வீக ஜீவன். தெய்வீக ஜீவன். See, the human life and godly life, they are not the same, they are different. மனுஷருடைய வாழ்க்கையும் தேவனுடைய வாழ்க்கையும் வந்து வித்தியாசம். The ones that have the Holy Spirit, they have the godly life of God. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் தேவ வழியிலே இருக்கிறவர்கள். The ones that don't have the Holy Spirit but still living in this earth as human beings, they also have life. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் அடையாமல் வாழ்கிறவர்கள் அவர்கள் வெறும் மனுஷர்களாக மனுஷ ஜீவன்களாக இருக்கிறார்கள். And that is a human life. அது வெறும் மனுஷ ஜீவன். So from where did it come? இதெல்லாம் எங்க இருந்து வருகிறது? It came from God. அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. Praise the name of the living God. Anyone who is formed in the womb of the mother, தாயினுடைய கருவிலே யாரெல்லாம் உருவாகிறார்களோ, no matter whoever it is, அது யாரா இருந்தாலும் சரி, Christians or non-Christians, கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ, belonging to any race, tribe, religion, எந்த கோத்திரமோ எந்த குலமோ எந்த ஜாதியை any tongue, continent, nation, எந்த மொழியோ எந்த தேசமோ எந்த கண்டத்தை சார்ந்தவர்களாக who இருந்தாலும், breathes life into that little baby that is formed, அந்த உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைக்குள்ளே உருவாகிற ஜீவனானது, it is God Almighty. அது சர்வவல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து மட்டுமே, Because he is the author of life. அவரே ஜீவனுக்கு
அதிபதி. Without him there is no existence of life. அவர் இல்லாமல் ஜீவன் என்கிற ஒன்று வெளிப்பாட்டே கிடையாது. That's why the Bible says he is life. எனவேதான் அவரே ஜீவனாய் இருக்கிறார் என்று That is why he is the author of every life. அவர் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆரம்பமாய் He இருக்கிறார். is the author of every human life. ஒவ்வொரு மனுஷ ஜீவனுக்கும் ஆரம்பம் அவரே. He is the author of every godly life. ஒரு தேவனுடைய ஜீவனுக்கும் ஆரம்பம் அவரே. He is the author of every animal life. அது மாத்திரமல்ல மிருகங்களுடைய ஜீவனுக்கும் ஆரம்பம் அவரே. He is the author of every angelic life. அந்த தூதர்களுடைய ஜீவனுக்கும் ஆதாரம் அவரே. He is the author of every plant life. ஒவ்வொரு செடிகளுக்குரிய ஜீவனும் ஆதாரம் அவரே. He is the author of life of every fish in the sea. அந்த கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாவற்றுக்கும் ஜீவனுக்கு ஆதாரம் ஆண்டவரே. He is the author of life for every fowl of the air. இந்த ஆகாயத்து பட்சிகளுக்குரிய ஜீவன் எல்லாம் அவராலே உண்டானது. He is the author of life of every reptiles. ஒவ்வொரு ஊந்து போகிற மிருக ஜீவன்களுக்கும் உரிய ஜீவனுடைய ஆதாரம் இயேசு. He is the author of life. Without him there is no life. அவரே ஜீவனுக்கு ஆதாரம் அதிபதி. அவர் இல்லாமல் ஜீவன் இல்லை. That is why he maintains a book called the book of life. அதனாலதான் அவர் ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகத்தை அவர் பராமரித்து Because வந்தார். nobody has the qualification to maintain such a book. அப்படிப்பட்டதான ஒரு புஸ்தகத்தை எவராலும் பராமரிக்க தகுதியற்றவர். Only he has the record of the book of life. அவர்தான் அந்த புஸ்தகத்துக்குரிய பதிவை அந்த அதிகாரத்தை உடையவராய் No one in this earth, பூமியில் இருக்கிற எவருமே, no one in heaven on earth or underneath the earth பூமிக்கு மேலேயோ பூமியிலோ பூமிக்கு கீழாக எவருமே have the power or the authority to maintain a book called life. ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகத்தை பராமரிப்பது எவருக்குமே சாத்தியமில்லை. Only God and God alone. தேவன் மாத்திரமே. He is the only one. அவர் ஒருவரே. Being life, he is the author of life. அவர் அந்த ஜீவனுக்கு ஆரம்பமாய் ஆதாரமாய் இருக்கிறார். Only he is qualified to have the book of life. அவர் ஒருவரே அந்த ஜீவ புஸ்தகத்தை கையாளுவதற்குரிய தகுதி உடையவர். He is the one that maintains the book of life. அவர் ஒருவரே அந்த ஜீவ புஸ்தகத்தை பராமரிக்க தகுதி He is the உடையவர். one who keep records in the book of life. அவரே அந்த ஜீவ புஸ்தகத்தினுடைய பதிவுகளை நிறைவு செய்யக்கூடிய ஒருவர். Because he is life and he is the author of அவரே life. ஜீவன், அவரே ஜீவனுக்கு ஆதாரம். Praise the name of the living God. Why does he maintain? ஏன் அதை அவர் பராமரிக்க வேண்டும்? Is it because he will forget something? இல்ல அது எதையா மறந்து போறதுக்காக? No, only for us he is maintaining. அவர் நமக்காகத்தான் அந்த காரியத்தையும் அவர் We should செய்கிறார். not think God has forgotten. தேவன் மறந்து விடுகிறார் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. We should not think God has forsaken us. தேவன் நம்மை கைவிட்டார் என்று நாம் நினைக்க கூடாது. He is the author of life. அவரே ஜீவனுக்கு In order to make us understand, நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக he recorded it. எல்லாவற்றையும் அவர் பதிவு செய்து Even வைத்திருக்கிறார். the Bible, வேதம் கூட we all say it is God's word. இது தேவனுடைய வார்த்தை. See, he doesn't need to record it. இதை அவர் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. Only for us we need record. நமக்காகத்தான் அதையும் அவர் பதிவு Praise the செய்திருக்கிறார். name of the living God. The same way, அதே போலவே he is the author of the book of life. அவர் ஜீவ புஸ்தகத்துக்குரிய ஆதாரம். And when we look at the scriptures very carefully, வேத வசனங்களை கவனமாய் நாம் பார்த்தோம். especially the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்திலே, and I believe there is also a scripture in the book of Philippines. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலும் உண்டு. The scripture is talking about the book of life, அந்த ஜீவ புஸ்தகத்தை பற்றி பேசுகிறது. and also the scripture is talking about the Lamb's book of life. அந்த ஆட்டுக்குட்டானுடைய புஸ்தகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. You know, many people think they are the same. அநேகர் இந்த ரெண்டு புஸ்தகம் ஒன்று என்று நினைத்து Oh no, கொண்டிருக்கிறார்கள். it's different. இல்ல அது ரெண்டு வித்தியாசம். Maybe the book of life has got two sections. அந்த ஜீவ புஸ்தகத்துக்குரிய ரெண்டு பகுதிகள் The உண்டு. first section is the Lamb's book of life, முதல் புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம். and the next, the other section is the book of life. அந்த இன்னொரு பகுதியானது ஜீவ புஸ்தகம். We need to understand the difference between the Lamb's book of life and the book of life. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்துக்கும் ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. So why there are two sections in the book of life? ஏன் அந்த ஜீவ புஸ்தகத்திலே இரண்டு பகுதிகள் இருக்கிறது? What makes the difference? எது அது வித்தியாசத்தை Why உண்டாக்குகிறது? one section is called Lamb's book of life ஒரு புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்று and the other is called just the book of life? இன்னொரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் மாத்திரமே. Well, let us go into the word of God. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து If we focus our attention upon the scripture that we read in the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதிகளை நாம் கவனித்தோம். Revelation chapter number 13 and verse number 8, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8ஆம் it is talking about who will fall down and worship. யாரெல்லாம் அந்த வணங்குவார்கள் என்று சொல்லி அங்கே
பார்க்கிறோம். worship the Antichrist ஆந்தி கிறிஸ்துவை during the days of tribulation. அந்த உபத்திரவ காலத்தில் And here the scripture says, வேதவசனம் and all சொல்கிறது that dwell upon the earth shall worship him, whose names are not written in the book of life of the Lamb slain from the foundations of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். And also in Revelation chapter number 21 and verse number 27, வெளிப்படுத்தின 21:27 the scripture says, and there shall in no wise enter into it anything that defileth, neither whatsoever worketh abomination or maketh a lie, but they which are written in the Lamb's book of life. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். You know, you look at Revelation 21 and 27. இந்த வெளிப்படுத்தின 21:27 பாருங்க. It's talking about what will happen when the bridegroom cometh. மணவாளன் வரும்போது என்ன நடக்கும் என்பதை இங்க பற்றி When the bridegroom cometh, in the parable of the 10 virgins, we understand only the wise virgins through the word of God, through the oil of the Holy Spirit, will go to meet the bridegroom as the bride. மணவாளன் வரும்போது புத்தியுள்ள கன்னிகளாகி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், அதன் மூலமாய் அவர்கள் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை பெற்றவர்களாய் அவர்கள் மணவாளனை சந்திக்க போகிறார்கள். Because they are the ones that are not defiled. அவர்கள் வந்து தீட்டுப்படாதவர்கள். They are the ones that don't have any abomination in them. அவர்களுக்குள்ளே எந்த ஒரு அருவருப்பையும் கொள்ளாதவர்கள். There is no lie in them. அவர்களுக்குள்ளே எந்தவித பொய்யும் கிடையாது. No defile, தீட்டு இல்ல. no abomination. அருவருப்பு இல்ல. There is no lie in them. அவர்களுக்குள்ளே பொய்யும் இல்ல. Who are they? அவர்கள் யார்? They are the bride of Christ. அவர்கள்தான் கிறிஸ்துவின் மணவாட்டி. If we go to Ephesians chapter number 1, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துக்கு போனோம். verse number 4, the scripture says 4ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. that he has chosen us in him. Just say it. He has chosen us in him அவர் நம்மை அவருக்குள்ளே அவர் தெரிந்து கொண்டார். before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக. How did he choose us? எப்படி நம்மை தெரிந்து கொண்டார்? Here the scripture says வேதவசனம் that சொல்கிறது. we should be holy and without blame before him. பரிசுத்தமுள்ளவரும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. Praise the name of the living God. Who are these people? இந்த ஜனங்கள்லாம் யார்? Who are these people that are holy? யார் பரிசுத்தமுள்ளவர்கள்? Who are these people without blame? யார் குற்றமில்லாதவர்கள்? When they were chosen from before the foundations of the world, உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். this was their status. இதுதான் அவர்களுடைய ஸ்தானம். This was their position in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களுடைய நிலைமை அதுதான். Who are they? அவர்கள் யார்? They are the bride of Christ. அவர்கள்தான் கிறிஸ்துவின் மணவாட்டி. They are the wise virgins. அவர்கள்தான் புத்தியுள்ள கன்னிகைகள். That is how God chose them. அப்படியாகவே தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். That is how we have to be restored back as we were chosen in him from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக நாம் எந்த நிலைமையிலே தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அந்த நிலைமைக்கு இந்த நாளிலே நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். That's why our Lord Jesus, அதனால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து as an example, living his life as the Son of God on this earth, தேவனுடைய குமாரனாய் நமக்கு முன்மாதிரியாக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து what did he say and what did he pray? அவர் என்ன சொன்னார், என்ன He ஜெபித்தார்? said, Father, glorify me with your glory that I had with you before the world was. உலக தோற்றத்துக்கு முன்பாக உமக்குள்ளே நான் கொண்டிருந்த அதே மகிமைக்கு ஒப்பாக இப்பொழுது நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி Lord, I was holy, I was blameless. நான் பரிசுத்தமுள்ளவன், நான் குற்றமில்லாதவன். Restore me to the glory. அந்த மகிமைக்கு நேராய் என்னை In சீர்படுத்தும். spirit and soul, even in body. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் நீர் அவிதமாய். Jesus was talking about his resurrection. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அங்கே சொல்லி That he must attain the glory that he had with the Father before the world was. அந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக பிதாவோடு இருந்தபோது இருந்த அந்த மகிமைக்கு ஒப்பான மகிமையிலே தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் In the கேட்டார். same way, அதே போலவே the bride of Christ, கிறிஸ்துவின் மணவாட்டியானவர்கள், those that are in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர்கள், they were chosen without blame and without spot. அவர்கள் குற்றமில்லாதவர்களாய் மாசுமறி இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்பட வேண்டும். And that's why the scripture says அதைத்தான் வேதவசனம் in the book of சொல்லுகிறது. Revelation chapter number 21 and verse number 27, வெளிப்படுத்தின 21:27 nothing that is defiled enter into that place. அந்த தீட்டுள்ள அருவருப்பு நடக்கிற எது ஒன்று பிரவேசிக்கிறது இல்ல. Nothing that is abominable enter into that place. அருவப்பாய் நடக்கிறது ஒன்றும் அது பிரவேசிக்க முடியாது. Nothing that is a lie enter into that place. பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அதில் Only பிரவேசிப்பதில்லை. the ones that are holy, ஒரு பரிசுத்தமுள்ளவர்கள், only the ones that are without blame, அந்த குற்றமில்லாதவர்கள், without any spot or speck in their life, தங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாசு மறு குற்றமில்லாதவர்கள், they will enter there. அவர்கள் தான் பிரவேசிப்பார்கள். And who are they? அவர்கள் யார்? They are
the ones which are written in the Lamb's book of life. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். So only the wise virgins, அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரமே, only the elect of God, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், only the bride of Christ, கிறிஸ்துவின் மணவாட்டி who மாத்திரமே, have the genuine anointing of the Holy Spirit, உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தனக்குள்ளே பெற்றிருந்தவர்கள் where they மாத்திரமே. heed to all things that anointing teaches, அந்த அபிஷேகம் போதிக்கிற எல்லாவற்றுக்கும் தங்கள் செவியை சாய்த்தவர்கள் and மாத்திரமே. living an uncompromised life, ஒரு ஒத்துப்போகாத வாழ்க்கை, தாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, willing to go through any trial, any tribulation for the sake of the word. வார்த்தைக்கு நிமித்தமா எந்த உபத்திரவம், எந்த சோதனை, எப்படி எத்தனை சவால் வந்தாலும் சரி, They are the ones whose names are written in the Lamb's book of life. அவர்களுடைய பெயர்கள் மாத்திரமே ஜீவ புத்தகத்தில், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. Ephesians chapter number 1 and verse number 5. எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 5ஆம் The வசனம். scripture continues to say, தொடர்ந்து இந்த வேதவசனம் சொல்லுகிறது, having predestinated us unto the adoption of children by Jesus Christ to himself according to the pleasure of his good will. Good pleasure of his will. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம் 6ஆம் வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். Praise the name of the living God. He predestinated us அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். because God is an omniscient God. ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ ஞானமுள்ள The book of Isaiah says he declares the end from the beginning. அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்க்கிறோம், அவர் ஆதி முதற்கொண்டு அந்தத்தை காண Before the foundations of the world, உலக தோற்றம் உருவாவதற்கு முன்பாக, before the heavens and the earth were created, இந்த வானமும் பூமியும் உருவாவதற்கு முன்பாக, before Adam existed on this இந்த earth, பூமியிலே ஆதாம் வெளிப்படுவதற்கு முன்பாக, before there was any spot, any tiny grain of sand on this earth, இந்த பூமியிலே ஒரு துளி மண் உருவாவதற்கு முன்பாக, God Almighty, சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே, he knew everything about life. ஜீவன் என்கிற எல்லாவற்றையும் குறித்து அறிந்தவராய் இருக்கிறார். Praise the name of the living God. He knew everyone that would live in this earth. இந்த பூமியிலே எவரெல்லாம் ஜீவனோடு இருப்பார் என்பதையும் அவர் He அறிந்தவராய். knew everyone that would be living in this earth at different points of time. வித்தியாசப்பட்ட காலகட்டங்களிலே எவரெல்லாம் ஜீவனோடு இருப்பார் என்பதையும் அவர் The அறிந்தவராய். whole dispensation of time until the end was well known by God. காலம் என்கிற ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலங்களாக அது முடிவு வரைக்குமாய் தேவன் யாரெல்லாம் ஜீவனோடு இருப்பார் என்பதையும் நன்கு அறிந்தவர். Because he is an omniscient, all-knowing God. ஏனென்றால் அவர் சர்வத்தையும் அறிந்த சர்வ ஞானமுள்ள He knew everyone by their name. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அவர் He அறிந்தவராய் knew every இருக்கிறார். details of their life. அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக He knew தெரியும். everything. எல்லாவற்றையும் The அறிந்தவர். scripture says even before the words come out of your mouth, he knows it. வேதவசனம் சொல்றது, வாயிலே சொல் புறப்படுவதற்கு முன்பாக அவர் அவரை அறிந்தவர். Before we think anything, he knows what we will think. சிந்திக்கிறதுக்கு முன்பாக அதை கூட அவர் அறிந்தவர். Before we go somewhere, he knows where we will go. நாம் போவதற்கு முன்பாக நாம் எங்கே போகிறோம் என்பதை Before we talk, he knows what we will நாம் talk. பேசுவதற்கு முன்பாக என்ன சொல்ல போகிறோம் என்பதை He is an omniscient, all-knowing God. அவர் சர்வ ஞானமுள்ள தேவன், அவர் சர்வத்தையும் அறிந்த தேவன். Everything is plain and open before him. மறைவாக ஒன்றுமில்லை, சகலமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. No one can hide anything from the Almighty God. சர்வமுள்ள தேவனிடத்திலிருந்து எவரும் எதையும் மறைக்க இயலாது. But many times he says, call unto me. அநேக நேரங்களில் அவர் சொல்லியிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடுங்க, He said, ask me, என்ன கேளுங்க, call upon me. என்னை நோக்கி கூப்பிடு. Jeremiah 33 says, எரேமியா 33 call upon me and I will show you great and mighty things you என்னை know நோக்கி not. கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நீ அறியாதும் எட்டாதுமான ஒரு பெரிய The காரியம். book of James, the scripture says, ye have not because you ask not. நீ வந்து how can it do that? யாக்கோ அது நீ கேட்காததுனால இல்லன்றாரு. You have not because you ask not. நீ கேட்காதனால நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். ஓகே. So if God knows everything, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். why is he saying call unto me? அவர் ஏன் வந்து என்ன நோக்கி கூப்பிடுன்னு Why is சொல்லணும்? he saying ask me? அவர் ஏன் என்ன கேளுன்னு சொல்லணும்? It's because அது எதனாலனா we need to declare our dependency on him. நம்மளுடைய சார்புத்தன்மை நாம் அவர் மீது இருக்கிறோம் என்பதை நாம் அறிக்கோட. Praise the name of the living God. We need to openly declare it. வெளிப்படையாக அதை அறிவிக்க. Lord, I am depending on you. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து. That's why I am calling you. அதனால நான் உம்மை நோக்கி. Lord, I am depending on you. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து. That's why I am asking you. அதனால நான் உம்மை கேட்கிறேன். But God knows everything. ஆண்டவருக்கு எல்லாம் நன்றாக தெரியும். Without you calling, without you asking, he knows everything. நீ கூப்பிடாமலே உனக்கு என்னது தேவை என்று. He asks us to call unto him and ask him because he wants us
to openly declare our dependency நீ on என்னை Him. நோக்கி கூப்பிடு, என்னை கேளு, நம்ம வாயை திறந்து அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை கேட்கும் போது மாத்திரமே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் அவர் Praise the name of the living God. நாமத்துக்கே The scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, Lamb's book of life. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ When புஸ்தகம். did He put that name? எப்போது அந்த நாமத்தை அவர் அங்க வைக்கிறார்? When did He put that name? When did He write that name? அந்த நாமத்தை எப்பொழுது அவர் எழுதுகிறார்? When did He engrave that name? எப்பொழுது அந்த நாமத்தை அவர் வரைகிறார்? Let's go back to Revelation 13:8. வெளிப்படுத்தின 13:8. And all that dwell upon the earth shall worship Him, whose names are not written in the book of the life of the Lamb slain from the foundations of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். When was the Lamb slain? எப்ப ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது? Before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டது. And it was carried out on this earth 2000 years before. ஆனால் இந்த பூமியிலே நிகழ்ந்தது 2000 வருடங்களுக்கு But God in His foreknowledge, ஆண்டவருடைய முன்னறிவினாலே He knew man would sin. மனுஷன் பாவத்திலே விழுவான் என்பது தெரியும். The race of human, அந்த மனுஷனுடைய வர்க்கம் it will be corrupted. அது கலங்கப்பட்டு போகும். That is why He had a plan of redemption. அதற்காக தான் அவர் ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்தார். Even before the fall of man. அந்த மனுஷன் பாவத்திலே விழுவதற்கு That's why Christ Jesus, கிறிஸ்து before He would be slain on this earth 2000 years before, வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே அடிக்கப்படுவதற்கு முன்பாக, in His foreknowledge, அவருடைய முன்னறிவினாலே, in His omnisciency, அவருடைய அந்த சர்வ ஞானத்தினாலே, in His all knowing ability and attribute, சகலமும் அறியக்கூடிய அந்த திறனினாலே, He was slain from the foundations of the world. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக So அடிக்கப்பட்டார். if He was slain from before the foundations of the world, உலக தோற்றத்துக்கு முன்பு அடிக்கப்பட்டாரானா, when was the name written? எப்போது அந்த பெயர்கள் எழுதப்பட்டது? It was written before the foundations of the அந்த உலக world. தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த பெயர்களும் எழுதப்பட்டது. Praise the name of the living God. That's why Ephesians 1:4 says, அதனால தான் எபேசியர் 1:4 He சொல்கிறது, chose us from before the foundations of உலக the world. தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை முன்தரித்தார். So through the foreknowledge of God, அவருடைய முன்னறிவின்படியாக He knew us, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். He knew our fall. நம்முடைய விழுகை அவர் அறிந்திருக்கிறார். That's why to redeem us, அதனால தான் அவர் நம்மை மீட்டார். He was slain from before the foundations of the world. அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் அடிக்கப்பட்டார். And that's why He chose us from before the foundations of the அதனால world. உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் நம்மை முன்குறித்தார். And He wrote His name in the Lamb's book of life from before the foundations of the world. ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ஜீவ புத்தகத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பெயர்கள் பதிவு See, the Lamb was slain. அங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. That is why in the Lamb's book of life, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம், the name of the bride of Christ is recorded. கிறிஸ்துவினுடைய மனவாட்டியானது அங்கே பதிவு செய்யப்பட்டது. Praise the name of the living God. Oh, how good and pleasant it is to hear it. இதை கேட்பதற்கு எவ்வளவு சந்தோஷமா நன்மையாய் இருக்கிறது. Those that have made their calling in their election sure, அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கி கொண்டவர்கள், they will know the greatness of this truth. அவர்களுக்கு இந்த சத்தியத்தினுடைய மேன்மை என்னது என்பது நன்றாக தெரியும். They will know the blessedness of this truth. இந்த சத்தியத்தினுடைய ஆசீர்வாதம் என்னது என்பது It is a treasure to them more than anything else. அவர்களுக்கு இது ஒரு மிகுந்த பொக்கிஷம், மற்ற எல்லாம் It is a priceless inheritance for them. வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாகும். It doesn't matter whether we have our names நம்முடைய பெயர்கள் நமக்கு இருக்கிறதா இல்லையா, in any documents in this world, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு டாக்குமெண்ட்லயும் நம்முடைய the name of every bride of Christ on this earth, பூமியில இருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டி ஒவ்வொரு it is recorded in the Lamb's book of life, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே பதிவு because the Lamb was slain for them செய்யப்பட்டதால் அவர்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டியானது before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டது. They were chosen in Him from before the foundations of the world, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக தமக்குள்ளே and their names are recorded in the Lamb's book of life from before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டது. It's not that God is recording today. ஆண்டவர் இன்றைக்கு இதை எழுதல. There is no scripture in the Bible வேதத்திலே எந்த ஒரு வசனமும் that இல்லை. says God is compiling names as we are talking now. நாம இப்ப பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாமத்தை பெயர்களை எழுதுகிறது என்பது அவர் ஒவ்வொன்றாய் எழுதிக்கிட்டு இருக்கிறார். அப்படி எல்லாம் The reason I say this is, எதுக்காக நான் சொல்லுகிற காரணம் many times Christians, அதே நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் they think only when they are saved, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட மாத்திரமே, only when they come to know Christ in this earth, பூமியிலே
கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டதுக்கு பின்பாக when they give their lives to Christ, கிறிஸ்துவுக்கு தங்கள் ஜீவனை அவர்கள் when ஒப்புக்கொடுத்து they commit their lives to Christ, கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்து when they get baptized, அவர்கள் ஞானஸ்நானம் when they பெற்று get filled with the Holy Ghost, பரிசுத்த ஆவியினாலே நிறைவு பெற்று then they think God takes a pen and writes their அப்பதான் name. அவங்க நினைக்கிறாங்க தன்னோட பெயரை ஆண்டவர் எழுதி இருப்பாரு. No, sir. இல்லங்க, He is God. அவர் தேவன். He is omniscient God. அவர் சர்வ ஞானமுள்ள He is an தேவன். all-knowing God. அவர் எல்லாவற்றையும் அறிந்த He தேவன். declares the end from the beginning. அவர் ஆதியிலிருந்து அந்தத்தை காணக்கூடிய He தேவன். knows who would receive the salvation. யாரெல்லாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளார்கள் என்பதை அவர் அறிவார். And also He knows who will endure until the மாத்திரமல்ல, end. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே எவர்கள் எல்லாம் நிலைத்திருப்பார்கள் என்பதை He knows who will live righteous. யார் நீதியுள்ள வாழ்க்கை He வாழ்வார்கள் என்பதை knows அறிவார். who will never fall and will endure until the end. யாரெல்லாம் விழுந்து போகாமல் முடிபர்ந்தம் நிலைத்திருப்பார்கள் என்பதையும் அவர் That's why from before the foundations of the உலக world, தோற்றத்துக்கு முன்பாகவே He was slain for them. அவர்களுக்காக He அடிக்கப்பட்டார். chose them. அவர்களை தெரிந்து கொண்டார். And He put them names in the Lamb's book of அவர்களுடைய life. நாமங்களை, அவருடைய பெயர்களை அவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே அவர் எழுதினார். God's election is based on His foreknowledge. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது அவருடைய முன்னறிவின்படி A lot of people think it is an abomination to talk about God's election. ஆண்டவரை தெரிந்து கொள்ளுதலை பற்றி பேசுவதை அருவருப்பு என்று நினைக்கக்கூடிய Because some cruel people, சில கொடூரமான ஜனங்கள் some people that are out of mind, அவர்களுடைய சிந்தையிலே இல்லாதவர்கள் they think, God's election is, some easy way to get to heaven. அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது சுலபமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு ஏதுவாகும் என்று See, நினைக்கிறார்கள். because some people is taking the scriptural truth and twisting it, we cannot keep silent about it. ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை மாறுபடுத்தி அவர்கள் திரிவுபடுத்துகிறதுக்காக நம்ம வாயை மூடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில சத்தியங்களை எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, இவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாங்க. மாத்துறதுனால எல்லாருமே என்ன பண்றாங்க, அதை குறித்து அமைதியா இருக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. I have seen some people, நான் சில பேர் நான் they hesitate to talk about God's election and predestination and so on and so forth. தேவனுடைய முன்னறிவு, தேவனுடைய முன்குறித்தல் இதெல்லாம் பத்தி பேசுறது உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. Because some people have misinterpreted it. சிலர் அதை குறித்த தவறான ஒரு கருத்து சொல்லி. How do they misinterpret? எப்படி அதை அவர்கள் கருத்து சொல்லி? They say once you are saved, you are always saved. நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாலே போதும், அவ்வளவுதான். Of course that is true. அது உண்மைதான். That is the election of God. அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். But what they say is, ஆனால் அவர்கள் சொல்கிறது என்ன? because once you are saved, you are always saved. நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாலே நீ அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் நீ ரட்சிக்கப்பட்ட மாதிரி. Because once you are saved, you are always saved. நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டதனால நீ எல்லா நேரமும் ரட்சிக்கப்பட்டது என்பது. You don't need to live right. நீ சரியான நீதியுள்ள வாழ்க்கை You can live any way you want. நீ விரும்புறபடி எப்படினாலும் வாழலாம். Why? What's the reason? ஏன் என்ன காரணம்? Because you are already saved. ஏன்னா ஏற்கனவே நீ Once ரட்சிக்கப்பட்டாய். saved, you are already நீ saved. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டதனாலே போதும். Your name is recorded. உன்னுடைய பெயர் பதிவு God has written your name. தேவனுடைய பெயரை எழுதி That is why you can live your life any way you want. நீ விரும்புறபடி உன்னுடைய வாழ்க்கை நீ வாழலாம். That's foolishness. That's not what the scripture says. தேவனுடைய வார்த்தை அப்படியாக சொல்லல. Such a doctrine is an abomination to God. அப்படியான உபதேசம் எல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. Yes, through the election of God, தேவனுடைய உண்மையான தெரிந்து கொள்ளுதல் என்பது because of His foreknowledge, அவருடைய முன்னறிவின்படியானது. He saved His people. அவர் தம்முடைய ஜனங்களை He ரட்சிக்கிறார். knows He would endure in them. அவர்கள் எவ்வளவு காலம் அதில் நிலைத்திருப்பார்கள் God என்பதை knows they would endure in the salvation. அவர் அந்த ரட்சிப்பிலே எவ்வளவு காலம் நிலைத்திருப்பார்கள் என்பதை அவர் அறிவார். Not only endure, but endure until the end. அவர்கள் நிலைத்திருப்பது மாத்திரம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறார்கள். God knows they will go through trials and temptations. அவர்கள் நிலைத்திருக்க போகிற காரியத்தில் அவர்கள் சந்திக்கிற சவால்கள், சோதனைகள். God knows they will face challenges. தேவன் அவர்கள் சந்திக்க போகிற சவாலை பற்றி அறிவார். But still God knows அப்படி இருந்தும் தேவன் அறிந்தது. they will endure in Him until the end. அவருக்குள்ளே அவர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பார்கள். They may make mistakes, அவர்கள் தவறுகள் செய்தால் but they will repent. அவர்கள் மனம் திரும்புவார்கள். They will not misuse the grace of God. அவர்கள் தேவனுடைய கிருபையை தவறாய் உபயோகிப்பார்கள். They will hold on to God. அவர்கள் தேவனை பற்றிக் கொண்டிருப்பார்கள். They will depend on Him. அவரை சார்ந்திருப்பார்கள். They will follow the leading of God. தேவனுடைய வழிநடத்தலை They பின்பற்றுவார்கள். commit their life to the whole counsel of God. தேவனுடைய முழு ஆலோசனைக்கு தங்கள் வாழ்க்கையை Each and every passing day, அவர்கள் கடந்து போகிற ஒவ்வொரு நாளும், day after day, ஒவ்வொரு நாளும், week after week, ஒவ்வொரு வாரமும், month after month, ஒவ்வொரு மாதமும், year after year, ஒவ்வொரு வருஷமும், as they are living their lives on this earth, கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் வாழ்கிற இந்த பூமியின் the வாழ்க்கையிலே elect of God, அவர்கள் தேவனாலே தெரிந்து the கொள்ளப்பட்டவர்கள், bride of Christ, கிறிஸ்துவின் மணவாட்டி
மனவாட்டியானவர்கள். They always cling on to அவர்கள் God. எப்போதும் தேவனை பற்றிக் கொண்டிருப்பார்கள். Even though they fumble and fall, அவர்கள் தவறி இடறி விழுந்தாலும் they கூட get up and rise அவர்கள் back. மீண்டுமாய் எழுந்து நிமிர்ந்து They நிற்பார்கள். realize their mistake. அவர்கள் தங்கள் தவறுகளை They உணர்கிறவர்களாய் come இருப்பார்கள். before God with a penitent அவர்கள் heart. தேவனிடத்து சமூகத்தில் வரும்போது ஒரு And they தாழ்மையான hold எண்ணத்தோடு on to Him அவரையே பற்றிக் கொண்டிருக்கிற மனதாக each and every passing day. கடந்து போற ஒவ்வொரு They நாளும் progress. அவருடைய வாழ்க்கையில ஒரு They முன்னேற்றம். move forward. அவர்கள் முன்னோக்கி கடந்து They போவார்கள். follow the voice of the shepherd தேவனுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை towards பின்பற்றுகிறவர்களாய் the full measure of the stature of Christ. அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் பூரண நிலைக்கு அவர்கள் கடந்து Only போவார்கள். these people's names, இப்படிப்பட்ட ஜனங்களுடைய பெயர்கள் only the names of the wise virgins who live their life like this, புத்தியுள்ள கனிகளாய் வாழ்ந்தவர்கள் வாழ்க்கை மாத்திரமே. the bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியானவள். they were chosen in Him from before the foundations of the world, அவருக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். because the lamb was slain from before the ஏனென்றால் foundations உலக of the world. தோற்றத்துக்கு முன்பாக அவர்களுக்காக ஆட்டுக்குட்டியானது That's where they were அடிக்கப்பட்டது. chosen in Him from before the foundations. அதனால உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே அவர்கள் I தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். already told you before. நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்பாக God's சொல்லியிருக்கிறேன். election தேவனுடைய தெரிந்து is கொள்ளுதல் based on His foreknowledge. அவருடைய முன்னறிவின்படியானது. He knows us, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். how we would receive Him, அதை நாம் எப்படி அவரை நாம் பெற்றுக்கொள்வோம் how we என்று. would live our life, நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி how வாழ்வோம் என்பது. sincere we would be, நாம் அவருக்குள்ளே எவ்வளவு உத்தமமாய் how இருக்கிறோம். we would endure until the end. நாம் முடிவு பரியந்தம் எவ்வளவு உறுதியாக And நிலைத்திருக்கிறோம். because He knew that, அதை அறிந்தவரானதால் He gave His life for us. அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக He chose கொடுத்தார். us. அவர் நம்மை தெரிந்து And கொண்டார். He put our name in the Lamb's book of life. நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் Romans 8:29 and 30, the scripture says, ரோமருக்கு எழுதின நிருபம் 28வது அதிகாரம் 29 30வது the வசனம். scripture says, whom did it foreknow, He also did predestinate to be conformed to the image of His Son, that He might be the firstborn among many brethren. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். See, everything is in past tense. எல்லாமே கடந்த காலத்தில். Whom did it foreknow? யாரை முதல் முன்னறிந்தாரோ Did foreknow means He has done it before. அதற்கு முன்பாகவே அவர் செய்து முடித்து Scripture says He did predestinate them. அவர்களை முன்குறித்திருக்கிறார். Verse 30, whom He did predestinate, அவர்களை முன்குறித்தாரோ He has called them. அவர்களை அழைத்தும் இருக்கிறார். Whom He has called them, அவர்களை அழைத்தாரோ He has justified அவர்களை them. நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். Who He justified, அவர்களை நீதிமான்களாக்கினாரோ them He has glorified. அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Why? ஏன்? From before the foundations of the world, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே we were without blemish and without spot, அவருக்குள்ளே குற்றமில்லாதவர்களாய் மாசுமறு இல்லாதவர்களாய் undefiled and unabominable, no lie. அருவருப்பையும் தீட்டப்படாதவர்களாய் பொய்யை நடப்பிக்கிறவர்களாய். That's the status of the bride of Christ. அதுதான் கிறிஸ்துவின் மனவாட்டியுடைய ஸ்தானம். And our lives must be restored back to that position. நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவுக்குள்ளே இந்த நாளிலே அந்த நிலைமைக்கு சீர்பொருந்தி வரப்பட Only வேண்டும். they are the wise virgins. அவர்கள்தான் புத்தியுள்ள கன்னிகைகள். They are the bride of Christ. அவர்கள்தான் கிறிஸ்துவின் They மனவாட்டிகள். are the chosen elect of அவர்கள்தான் God. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They will never fall. அவர்கள் ஒரு காலும் இடறி They will விழமாட்டார்கள். not have this notion, I can live my life any way I want. நான் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை எப்படினாலும் நான் வாழ்வேன் என்று That's வாழ nonsense. மாட்டார்கள். அது மிக The முட்டாள்தனம். scripture says in 2 Peter, 2 பேதுருவிலே வாசிக்கிறோம். make your calling and your election sure. நீ உன் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி If ஜாக்கிரதையாயிரு. you do these நீ things, இவைகளை செய்வாயானால் you shall never நீ fall. ஒரு காலும் இடறி விழுகிறதில்ல. I don't say it. நான் சொல்லல. No prophet has said it. ஏதோ ஒரு தீர்க்கதரிசியும் No சொல்லல. bishop has said ஏதோ ஒரு it. பிஷப்பும் இதை No சொல்லல. pastor has said ஏதோ ஒரு it. போதகரும் இதை No சொல்லல. preacher has said ஏதோ ஒரு it. பிரசங்கியாரும் சொல்லல. God Almighty சர்வவரமுள்ள தேவன் gives a guarantee to the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். He is giving a guarantee to the elect of God. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் உத்தரவாதம் He கொடுக்கிறார். says, you shall never நீ fall. ஒரு காலும் இடறி விழமாட்டாய். Praise the name of the living God. Why? What's the reason? ஏன் என்ன காரணம்? The lamb was slain from before the foundations of the தோற்றத்துக்கு world. முன்பாக ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டது. The bride was chosen from before the foundations of the தோற்றத்துக்கு world. முன்பாகவே மனவாட்டியானவள் அவருக்குள்ளே And தெரிந்து He has கொள்ளப்பட்டார். recorded the name in the Lamb's book of life. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் அவருடைய நாமங்கள் எல்லாம் பதிவு And the செய்யப்பட்டது. name will not be removed from the Lamb's book of அந்த life. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட பெயர்கள் ஒரு காலம் Once it is written, it is written. ஒரு முறை எழுதப்பட்டது. Because it is written because of God's foreknowledge. ஏனென்றால் தேவனுடைய முன்னறிவின்படி அது எழுதப்பட்டது. God's foreknowledge, there is no error in it. அந்த தேவனுடைய முன்னறிவிலே ஒரு
தவறுமே He இருக்கிறது. doesn't make mistakes in his foreknowledge. அவர் தன்னுடைய முன்னறிவிலே எந்த ஒரு தவறு செய்கிறவரும் அல்ல. He knows exactly his people. அவர் தம்முடைய ஜனத்தை குறித்த ஒரு உறுதியான He knew exactly his bride. தம்முடைய மனவாட்டியை குறித்த உறுதியான He எண்ணம் knew உள்ளவர். exactly the elect of God. தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்த உறுதி நிச்சயம் He knew exactly the chosen of God. தேவனாலே முன்குறித்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்த ஒரு நிச்சயம் He knows who are the wise virgins. யார் புத்தியுள்ள கன்னிகைகள் என்பதை அவர் அறிவார். That is why he put the name in the Lamb's book of life. அதனாலதான் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் அவருடைய நாமங்களை அவர் எழுதினார். No need for him to strike any name out of it. அவருக்கு எந்த ஒரு பெயரையும் நீக்குவதற்கு ஒரு காரிய அவசியம் If he கிடையாது. strikes the name, it means he is admitting that he has gone wrong in his foreknowledge. அப்படியே அவர் அடிக்கிறாரு திருத்துறாருன்னா அவருடைய முன்னறிவில ஏதோ ஒரு தவறு நடந்ததா அர்த்தம். Praise the name of the living God. But God never makes mistakes. ஆனா தேவன் ஒரு காலம் தவறு செய்கிறவர் Not a man to lie. ஆனா அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. Not a son of man to repent. மனுபுத்திரனும் அல்ல. Once he says, he never changes it. செய்யாதிருக்க மாட்டார். He never changes back his own word. அவர் தம்முடைய வார்த்தையை குறித்து ஒரு காலம் அவர் பின்வாங்குகிறது. That's man. அது மனுஷன் தான். Man says something and changes it. மனுஷன் ஒரு காரியத்தை ஒரு நாளிலே சொல்வான் பின்வாங்குவான். But if God says something, ஆனா தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். if God declares something, தேவன் ஒரு காரியத்தை அறிவித்தார். if God has chosen something, ஆண்டவர் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டாரானா, if he has put his name in the Lamb's book of life, ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்தில் அவர் பெயரை பதிவு there is செய்தாரானா, no devil in hell. எந்த ஒரு பிசாசுடைய There is no one in heaven and earth or underneath the earth பூமிக்கு மேலேயோ பூமியிலோ பூமிக்கு கீழாகவோ would be able to strike up that name, எந்த ஒரு அதிகாரமும் அதிலிருந்து எடுத்து போட முடியாது. because it is recorded because of God's foreknowledge. ஏனென்றால் அது தேவனுடைய முன்னறிவின்படி அது எழுதப்பட்டிருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. God's will is everyone should be saved. தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். When he put that name in the book, ஆனா புத்தகத்துல பேர் எழுதுவது என்பது Lamb's book of life, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் it's எழுதுவது not because it is the will of God. அது தேவனுடைய சித்தத்தின்படி எழுதப்படுகிறது இல்ல. It is the foreknowledge of God. அது தேவனுடைய முன்னறிவின்படி எழுதப்படுகிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே You மகிமை. know, there are many will அநேக சித்தங்கள் didn't happen according to God's way. தேவனுடைய வழியின்படி நடக்கிறது இல்ல. For example, உதாரணத்துக்கு when God created man in his image and after his likeness, தேவன் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபமாக சிருஷ்டித்தார். was it the will of God that he should fall in sin? அவன் பாவத்தில் விழும்படி அப்படி சிருஷ்டித்தார். அது தேவனுடைய மனிதன் பாவத்தில் விழுவது தேவ சித்தமா? சித்தமா? Is it the perfect will of God? அது தேவனுடைய பரிபூரண சித்தமா அது? No, absolutely not. இல்ல. But God, because of his foreknowledge, ஆனால் தேவனுடைய முன்னறிவின்படி he knew that he would fall in sin. அவன் பாவத்தில் விழுவான் என்பதை அவர் அறிந்தவர். That is why he had a plan of redemption from before the foundations of the உலக world. தோற்றத்துக்கு முன்பாகவே ஒரு மீட்பின் திட்டத்தை அவர் ஏற்படுத்தி And இருந்தார். starting from Adam's name அந்த ஆதாமுடைய பெயரிலிருந்து until the last one that will come into the fold, அந்த கடைசி நிமிஷத்திலே தொழுவைக்குள்ளே வருகிற கடைசி as the bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியானவர், the names were put down in the Lamb's book of life. பெயர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே பதிவு செய்யப்படும். God's will is everyone should be saved. தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட He வேண்டும். don't want anyone to perish. யாரும் அழிந்து போகிறது அவர் விருப்பம். In 1 Timothy chapter number 2 and verse number 4, the scripture says, 2:4 விதமாய் நாம் who வாசிக்கிறோம். will have all men to be saved and to come into the knowledge of the truth. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Praise the name of the living God. That's why the gospel is to be announced to everyone. அதனால தான் சுவிசேஷம் எல்லாருக்குமாய் அறிவிக்கப்படுகிறது. That's why the scripture says one of the signs of the end time is இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்களிலே ஒன்று என்னவென்றால் this gospel of the kingdom இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் shall be preached into all the world, அது உலகம் எங்கும் and பிரசங்கிக்கப்படும். then the end will come. அப்பொழுது முடிவு வரும் என்று பார்க்கிறோம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. It will be preached, அது பிரசங்கிக்கப்பட it will be வேண்டும். presented, அது அறிவிக்கப்பட வேண்டும். it will be announced, அது சொல்லப்பட வேண்டும். it will be declared. அது அறிவிக்கப்பட வேண்டும். But God knows who will respond ஆனா இதுக்கெல்லாம் யாரு பதில் கொடுப்பாங்கறது because of his foreknowledge. அவருடைய முன்னறிவிலே. How many of you understand? எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? புரியலையா? முழிச்சிருக்கவங்கள கேக்குறேன். Praise the name of the living God. That is why the scripture says, அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. let's go to 2 Peter chapter number 1 and verse number 10. 1 பேதுரு 2வது நிருபம் பேதுரு 2 பேதுரு 1:10. Wherefore rather, brethren, give diligence to make your calling into your election sure, for if ye do these things, ye shall never fall.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு காலம் இடறி விழுவதில்லைன்னு யார் சொல்றா? யார் சொல்றா? ஹலோ, யார் சொல்றா? பேதுருவா? பேதுரு எழுதியிருக்கிறாரு. சொன்னது யாரு? பீட்டர் wrote. Who said it? பேதுரு வந்து எழுதி இருக்கிறார். சொன்னது யாரு? God himself gives this guarantee. தேவன் தாமே இந்த உத்தரவாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். This is the best insurance. இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் இன்சூரன்ஸ். This is an eternal insurance that we have. நித்தியமான ஒரு இன்சூரன்ஸ் நாம் கொண்டிருக்கிறது. Do you know about insurance? இன்சூரன்ஸ் பத்தி உங்களுக்கு The kind of insurance that you have in this world. இந்த உலகத்திலே கொடுக்கப்படுகிற இந்த இன்சூரன்ஸ் ஆனது. They will say, if this happens, இது நடைபெற்றா, if that happens, அது நடைபெற்றா, if you fall sick, நீங்க if accident happens, இல்ல விபத்து ஏற்பட்டா, if you die before this time, இல்ல இந்த இன்சூரன்ஸ் காலத்துக்கு முன்னாடி நீ செத்து போனனா, then we will do this and do that. நாங்க இதெல்லாம் செய்வோம். But actually, many times, ஆனா அநேக நேரங்களில் after the accident or anything happens, ஏதாவது ஒன்னு நடந்துச்சுனா, you go for the claim, அந்த இன்சூரன்ஸ் பணம் நம்ம பெற்றுக்கொள்ள போகும்போது, then they will talk a different rule. அப்பதான் வித்தியாசப்பட்ட சட்டம் பேசுவாங்க. When applying for insurance, their talk will be different. முத இன்சூரன்ஸ்க்குள்ள நம்ம ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு அவங்க பேசுற பேச்சு வேற. When the claim comes, there will be a different talk. இல்ல நமக்கு ஏதோ ஒன்று ஆயிருச்சு, அவங்க சொன்னபடி நம்ம போய் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று போய் claim I have seen, I have experienced it. That's why I am telling you. பார்த்திருக்கேன், நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், அதனால இதை சொல்லுகிறேன். But God says, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், my blood has given you an insurance. என்னுடைய இரத்தம் உனக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குது. I was slain from before the foundations of the உலக world. தோற்றத்துக்கு முன்பாகவே நான் I அடிக்கப்பட்டேன். have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். Put my name in the Lamb's book of life. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் உன் பெயரை எழுதி. And I came to this earth 2000 years before. 2000 வருடங்களுக்கு முன்பாக நான் இந்த பூமிக்கு வந்தேன். Even the history is testifying of it. அந்த சரித்திரமானது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. Make your calling into your election நீ sure. உன் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கிக்கோ. If you do these things, நீ இதெல்லாம் செஞ்சனா, you will never fall. நீ ஒரு காலில் இடறி விழ மாட்டாய். Is there an insurance like that? இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எங்க? Is there any insurance company in this world that says if you buy our health insurance you will never get sick? நீ இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எனக்கு நீ பண்ணினா நீ ஒரு கால் நீ சிக்காக மாட்ட, வியாதிப்பட மாட்டேன்னு ஏதாவது? Is there a motor insurance that says if you buy our insurance we give you the guarantee you will not have an accident? இல்ல மோட்டார் இன்சூரன்ஸ்ல நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி உத்தரவாதம் கொடுப்பாங்களா, உனக்கு விபத்தே நடந்தா நடக்கவே நடக்காதுன்னு சொல்வாங்களா? People call it life insurance. அது என்ன வாழ்க்கை முழுசும் அவங்க Can anybody give assurance that if you buy our product you will never die, you will live forever? நீங்க என்னோட இன்சூரன்ஸை பெற்றுக்கொண்டா நீங்க ஒரு காலம் செத்து போக மாட்டீங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. Absolutely not. அப்படி எல்லாம் கிடையாது. But here God says, ஆனா தேவன் இங்கே சொல்லுகிறார், I have given my blood for you. என்னுடைய இரத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். I have been slain for you. நான் உங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன். From before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக. Chosen you from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். Put your name in the Lamb's book of life. உன்னுடைய நாமத்தை ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதினேன். That's why he says you will never fall. அதனால அவர் சொன்னார், நீ ஒரு காலில் இடறி விழ மாட்டாய். Make your calling into your election நீ அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் ஜாக்கிரதையாய் so that we can live a life that is worthy of our calling. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்ம We can live a life that is worthy of our election. நம்முடைய தெரிந்து கொள்வதற்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை, தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம. Verse number 11 says, 11வது வசனம் சொல்கிறது, when we make our calling and our election sure, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும் முடியும். the scripture says, an entrance shall be ministered unto you abundantly into the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். Praise the name of the living God. It will be ministered to you abundantly. உங்களுக்கு பரிபூரணமாய் அது அளிக்கப்படும். The everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ. உட்படும் பிரவேசம். And then verse number 12 says, 12வது வசனம் சொல்கிறது, wherefore I will not be negligent to put you always in remembrance of these things, though ye know them, and be established in the present truth. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். Praise the name of the living God. He's talking to the believers. விசுவாசிகளுக்கு அவர் He's பேசுகிறார். writing to the believers. விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை God is talking through these writings. இந்த எழுத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்பட்டார். What he is telling us, என்ன சொல்லுகிறார் நமக்கு? we should not be negligent of these things. இந்த காரியங்களை குறித்து நாம் ஒரு கவலையினமாய் இருக்க கூடாது. We should not be ignorant of these things. இதை குறித்து நாம்
அறியாதிருக்க கூடாது. And it is his responsibility to always put us in remembrance. அவருடைய உத்தரவாதம் என்னன்னா எப்போதும் அதை நமக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பதுதான். To be established in the present truth. அந்த சத்தியத்திலே நாம் உறுதிப்பட்டு இருக்கும்படியாய். வாசிங்க, present truthக்கு என்ன போட்டுருக்கு? இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில். இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில். எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியம். இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில். அப்பனா என்ன பிரதர்? நேத்து வேற சத்தியமா? Some people may ask some smart questions. சிலர் வந்து விதமா புத்தியா Does truth change? அந்த சத்தியம் மாறுமா? You say the word of God is same. அந்த ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காலம் The scripture says I am God and I change not. நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். And because he doesn't change, his word never changes. அவர் ஒரு காலம் மாறாதவராக அவருடைய வார்த்தை மாறாது. Here the scripture says இங்கே வேதவசனம் you have to be established in the present truth. நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்துல உறுதிப்பட வேண்டும். See, the word of God is the same. தேவனுடைய வார்த்தை எப்போதும் ஒரே. The truth is the same. சத்தியம் ஒரேதுதான். From the beginning to the end. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை. From the beginning of the book of Genesis to the end of the book of Revelation. வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் But the revelation of the truth. ஆனா அந்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு. Praise the name of the living God. There's one thing you call truth, there is another thing to call the revelation of the truth. ஒரு காரியம் சத்தியம் என்பதும் இன்னொரு காரியம் சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு. It is progressive. இது வந்து முன்னேறி போகக்கூடிய ஒரு காரியம். Praise the name of the living God. It's not changing, but it's progressive. இது மாறுகிறது இல்ல, இது முன்னேற்றத்தின் பாதையில. One step after the other. ஒரு படிக்கு மேல. It is a progressive process. இது வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நடைமுறை. For example, உதாரணம், when we read the book of Revelation chapter 2 and 3, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அத்தியாயத்தை வாசிக்கும். The Lord is speaking to the seven messengers of the seven churches. அந்த 7 சபைகளுக்கும் 7 தூதர்களை கொண்டு தேவன் காரியங்களை Yes, at that time when Apostle John wrote, அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் இதை எழுதினார். Those churches were 7 different congregations that were present in 7 different locations in Asia Minor. ஆசியா மைனர் என்கிற அந்த கண்டத்திலே 7 வித்தியாசப்பட்ட இடங்களிலே காணப்பட்ட 7 சபைகளாகும். Those cities are still there in the southern part of Turkey. In the present map. இந்த இருக்கிற வரைபடத்துல அந்த துருக்கிக்கு கிழக்கே இருக்கிறது. But when the Lord spoke in the book of Revelation, ஆனால் வெளிப்படுத்தின புத்தகத்திலே ஆண்டவர் பேசின yes, he spoke to those 7 different congregations that were present at that time in 7 different locations. அந்த காலத்திலே வித்தியாசப்பட்ட இடங்களிலே இருந்த அந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொன்ன காரியம். But prophetically, ஆனால் தீர்க்கதரிசனமாக he revealed the attribute of the churches that will exist in this world in 7 different ages. இந்த 7 சபைகளுக்குரிய இந்த குணாதிசயங்கள் எல்லாம் வரப்போகிற இந்த காலத்திலே காலகாலங்களாக இருக்க போகிற இந்த சபைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பது தீர்க்கதரிசனமாக. That is why what God spoke in Revelation 2 and 3 is just not 7 churches or 7 congregations, but 7 church ages. இது வந்து 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த நாளிலே யோவான் மூலமாய் 7 சபைகளுக்கு 7 வித்தியாசப்பட்ட இடங்களிலே இருந்தவைகளுக்கு சொல்லப்பட்டது மாத்திரமல்ல. Because when you read those attributes that the Lord spoke to those 7 churches, அந்த 7 சபைகளுக்குரிய அந்த தன்மைகளை அந்த குணங்களை எல்லாம் பற்றி ஆண்டவர் சொன்னார். and read the church history, அந்த வரலாற்றிலே சபை வரலாற்றிலே நாம் அதை பார்க்கும்போது it is matching. அது இந்த காலத்திலே கடந்து வந்த throughout the history of the church, அந்த சபை வரலாற்றின் காலங்களுக்கு நாம் the message that God gave to the first church age, முதல் சபையின் காலத்திலே தேவன் கொடுத்த அந்த வார்த்தையானது it existed at that first church in the beginning. அந்த ஆரம்பத்திலே அந்த முதலாவது சபை ஆரம்பித்த போது இருந்த அந்த வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டது. And the second church age, அதேபோல இரண்டாவது சபை காலம், the second message is applying இரண்டாவது செய்தியானது கொடுக்கப்பட்டது. to the third church age, மூன்றாவது சபையின் the காலத்தில் third church message is fitting. சபையினுடைய அந்த சகல குணாதிசயம் இதற்கு பொருந்தது. Like that we are living in the last Laodicean church age. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபையின் காலம் கடைசி சபையாகிய லவோதிக்கேயா சபையின் காலம். So when you look at those 7 different churches, அந்த 7 வித்தியாசப்பட்ட சபைகளை நாம் பார்க்கும்போது of 7 different ages, அந்த வித்தியாசப்பட்ட 7 காலங்கள், and the word that God gave to each one of those churches, அந்த ஒவ்வொரு சபைக்கும் தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகள் are they same?
அவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு? They were entirely different. அதுவும் முற்றிலும் மாறுபட்டது. Because in those ages, ஏனென்றால் அந்த காலங்களில் again God through his foreknowledge, ஆண்டவருடைய முன்னறிவின்படியாக he exactly knew how the condition of the church அந்த would be. சபையினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அவர் நன்கு அறிந்தவராய் Praise the name of the living God. That's the reason அந்த the காரணத்தினாலே Almighty God சர்வவல்லமையுள்ள தேவன் sent his messengers to this earth தம்முடைய தூதர்களை அவர் அனுப்பினார் அந்த பூமிக்கு to reveal from this truth. இந்த சத்தியத்திலிருந்து வெளிப்பாட்டை He did not give a new truth. புது சத்தியத்தை கொடுக்கலங்க. He revealed the truth that he has already given them. ஏற்கனவே கொடுத்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை கொடுத்தார். Praise the name of the living God. And that's how God removed the scales from the eyes of the people. இப்படியாக ஜனங்களுடைய கண்களை குருட்டாட்டம் பிடித்திருக்கிற எல்லா அந்த குருட்டாட்டத்தையும் ஆண்டவர் நீக்கினார். Little by little he was removing the scales. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குருட்டுத்தனத்தை ஆண்டவர் நீக்கினார். Beginning from the first church age அந்த முதல் சபையின் காலத்திலிருந்து until the time that we are living now in the last church age. இந்த கடைசி சபையின் காலம் வரைக்கும் God has been revealing his truth one after the other. தம்முடைய சத்தியத்தை ஒவ்வொன்றாக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். Progressively he was revealing it. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி Especially after the church went through the dark ages. அந்த சபையானது இருண்ட காலங்களுக்கு கடந்த பின்பு When the Lord was restoring back to his church மீண்டுமாய் தேவன் தம்முடைய சபையை சீர்படுத்தினார். to that original standard, ஆரம்ப நிலைக்கு to that original position, ஆரம்ப ஸ்தானத்துக்கு ஏற்ப God was uplifting his church சபையை அவர் மீண்டுமாய் தூக்கினார். by revealing his word, தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதன் by revealing his truth, தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக one by one, ஒன்றன் பின் ஒன்றாக little by little, கொஞ்சம் கொஞ்சமாக like we say, removing thread by thread. எப்படி ஒவ்வொரு நூலா எடுத்து பிரித்து பண்ணுவது போல. And when Apostle Peter wrote, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினார். he was telling the believers, விசுவாசிகளுக்கு எழுதினார். don't be negligent about the present truth. இந்த அறிந்து கொண்ட இந்த சத்தியத்தை குறித்து நீ உறுதி இல்லாம இருக்காத. So what is the Lord saying? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் What I have revealed to you நான் உனக்கு என்னத்தை வெளிப்படுத்தினேனோ in this day and time, காலத்திலே இந்த நேரத்திலே from my unchanging truth, அந்த மாறாத இந்த சத்தியத்திலே you be diligent to hold on to it. அதை பற்றிக்கொள்ள ஜாக்கிரதையாக இரு. Don't look here or don't look there, பார்க்காத அங்கேயும் பார்க்காத. because in every time ஒவ்வொரு முறையும் God will reveal his word. தம்முடைய வார்த்தையை அவர் He வெளிப்படுத்துகிறார். will brighten up the light of revelation. அந்த வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை அவர் இன்னும் அதிக வெளிச்சம். That's why you hold on to the present truth. அந்த அறிந்து கொண்ட அந்த நிகழ்கால சத்தியத்திலே That's what exactly happened in the church history. அதுதான் சபை வரலாற்றிலே நடைபெற்ற ஒன்று. When God sent one messenger after the other, அவ்விதமாய் தேவன் தம்முடைய செய்தியாளர்கள் ஒவ்வொரு பேரையா ஒவ்வொன்றின் பின் he was progressively revealing the truth. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சத்தியத்தை அவர்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார். He was lightening them up. அவர்களுடைய வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக He was giving back the light of revelation. அந்த வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை இன்னும் கொண்டு வந்தார். Because the devil tricked them and brought them to the pit of dark ages. ஏனென்றால் பிசாசானவன் இருண்ட காலம் என்கிற ஒரு காலத்துக்குள்ளே சபையை கொண்டு சென்று கொண்டு வந்தான். But step by step, ஆனால் படிப்படியாக progressively, நேற்றத்திலே the Lord was revealing. ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். For example, if you take the days of Martin Luther, மார்ட்டின் லூத்தர் காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. or if you take the days of John Wesley, இல்ல ஜான் வெஸ்லியுடைய காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. God gave his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு He revealed the truth. அவர் சத்தியத்தை அவர்களுக்கு It was for that day and for that time. அவர்கள் வாழ்ந்த அந்த காலம் அந்த நேரத்துக்கு And the elect of God that lived on that day, அந்த காலத்திலே அந்த நேரத்திலே தேவனாலே தெரிந்து the கொள்ளப்பட்டவர்கள் bride of Christ that lived in that day and time, அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த கிறிஸ்துவின் மனவாட்டியானவர் they were sincere to the truth that was revealed to them at that time. மூலமாய் அந்த காலத்திலே அந்த நேரத்திலே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திலே உத்தமமாய் இருந்தார்கள். They had integrity for the truth. அந்த சத்தியத்துக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் They lived according to the truth. அந்த சத்தியத்தின்படி தங்கள் வாழ்க்கை They believed the truth. அந்த சத்தியத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். They didn't dare to manipulate the truth. அவர்கள் ஒரு காலம் சத்தியத்தை மாற்றமல்ல. So in each and every age, விதமாய் ஒவ்வொரு when காலத்திலும் God revealed his truth, தேவன் தம்முடைய சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். progressively, கொஞ்சம் கொஞ்சமாக one after the other, ஒன்றன் பின் ஒன்றாக people were holding on to it. ஜனங்கள் அதை பற்றி பிடித்துக் But what is the present truth ஆனால் today? இந்த நாளின் சத்தியம் என்ன? The all truth is the present truth. எல்லா சகல சத்தியமும் இந்த நாளின் Because we are living in the last church age. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி சபை. This is the church age இந்த சபையின் காலம் where we are to be restored in all நாம் things. எல்லாவற்றையும்
எல்லாவற்றிலும் சீர்பொருந்த வேண்டும், எல்லாவற்றிலும் நாம் திருப்பிக் கொள்ள வேண்டிய காரியம். And how can we be restored in all நாம் things? எல்லாவற்றிலும் சீர்பொருந்துவது எப்படி? By listening to all that the Spirit of God says. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் நம்முடைய கவனத்தை வைக்க. Like we read the many scriptures in the last week. இந்த வாரத்தில் நான் வாசிக்க கேட்ட அநேக வேத வசனங்களை மூலமாக What is the kind of anointing the bride of Christ has? கிறிஸ்துவினுடைய மணவாட்டியானவள் எப்படிப்பட்டதான அபிஷேகத்தை கொண்டவளாய்? So the elect of God living in this day and இந்த time, காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவள் she must be careful to hold on to the present truth. இந்த நிகழ்கால சத்தியத்தை அவள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற மணவாட்டியாய். Present truth means நிகழ்கால சத்தியம் என்பது present revelation of the truth. அந்த சத்தியத்தை குறித்த நிகழ்கால வெளிப்பாடாகும். From cover to cover, அட்டையிலிருந்து ஒரு அட்டை வரைக்கும் all things சகலமும் as it is. அது இருக்கிறவனமாய். That's what the genuine anointing of the Holy Ghost உண்மையான today பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் is leading the people. ஜனங்களை வழிநடத்தக்கூடியதாய் இருக்கு. That is the reason. அந்த காரணத்தினாலே If we are the bride of Christ today, நாம் இந்த நாளிலே கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருப்போமானா we need to hold on to the நாம் அந்த whole truth நிகழ்கால அந்த முழு சத்தியத்தையும் பற்றிக் கொள்ள வேண்டும். and be restored in all the truth. எல்லா சத்தியத்திலும் நாம் சீர்பொருந்த வேண்டும். So do we have to reject what God revealed in the days of Martin Luther or John Wesley? காலத்திலே அவர்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியத்தை நாம் மறுதலிக்க வேண்டும் அவசியமா? No. அப்படி இல்ல. See, what God revealed to the first messenger, முதலுடைய தூதனுக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை வெளிப்படுத்தினாரோ, Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. because he was the one that was talking about the corruption in the church in the first age. அந்த சபையின் முதல் காலத்திலே நடைபெற்ற எல்லா சகல குழப்பங்களை குறித்து அவர் அறிந்தவர், எழுதினவர். He was correcting them. அவர்களை திருத்தினவர். God was doing through him. ஆண்டவர் அவர் மூலமா இந்த காரியங்களை He was just a messenger. அவர் ஒரு வெறும் செய்தியாளர். But the message is from God. ஆனா அந்த கொண்டு வந்த செய்திகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. Praise the name of the living God. So when there come the second messenger, அந்த இரண்டாவது செய்தியாளருக்கு வரும்போது, it is in addition to the message that God gave to the first messenger. ஏற்கனவே முதலாவது செய்தியாளரை கொண்டு கொடுத்த அந்த செய்திக்கும் பின்பு வருகிற அதோடு கூட நாம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. விளங்குதா எத்தனை பேருக்கு? முதலாம் தூதனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? செய்தி கொடுத்தாரு. இப்ப இரண்டாவது சபை காலத்துல இரண்டாம் தூதனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? செய்தி கொடுக்கிறாரு. அந்த செய்தி முதலாம் தூதனுக்கு கொடுத்த செய்தியோட அடிஷன். The message that God gave to the second messenger is an addition to the message that God gave to the first messenger. இரண்டாவது செய்தியாளருக்கு கொடுத்த அந்த செய்தியானது முதல் செய்தியாளருக்கு கொடுத்த செய்தியோடு சேர்த்து What he gave to the third messenger is an addition to what message he gave to the first and the second messenger. மூன்றாவது தூதனுக்கு மூன்றாவது செய்தியாளருக்கு கொடுத்த செய்தியானது இரண்டாவது செய்தி. So living in the seventh church age, living in this present time, இந்த நிகழ்காலத்திலே what is the present truth? இந்த நிகழ்கால சத்தியம் என்பது This present truth, இந்த நிகழ்கால it சத்தியம் includes the message that was given to the first messenger, முதல் தூதனாலே கொடுக்கப்பட்ட அந்த செய்தி, the second messenger, இரண்டாவது செய்தியாளர், the third messenger, மூன்றாவது செய்தியாளர், 4, 5, 6, இப்படியாக 4, 5, 6 and added to all of that, எல்லாரோடு கூட சேர்த்தவர். it includes the message that God gave to the seventh messenger. கொடுத்திருக்கிற அந்த ஏழாவது தூதன் மூலமா ஏழாவது செய்தியாளர் கொடுத்த செய்தியும். What is that message that God gave to the seventh messenger? ஏழாவது செய்தியாளருக்கு கொடுத்த செய்தி என்ன? All of the word is God's truth. சகலமும் தேவனுடைய சத்தியமே. Refuse not anything. எதையுமே நீ மறுக்காத. The wise virgin அந்த புத்தியுள்ள கன்னிகை should walk in the light of the word of God. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடந்தவள். Praise the name of the living God. She will not rebel against anything. எந்த ஒரு காரியத்துக்கும் அவர் எதிர்த்து நிற்கல. The one that is born by the seed of God's word தேவனுடைய வார்த்தையாகிய வித்தினாலே பிறந்த ஒருவரும் will never reject any details that is recorded in the seed of God's word. அவர்கள் தேவனுடைய வார்த்தையாகிய வித்துக்குள்ள இருக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் அவர்கள் மறுக்கிறதில்லை. They will never compromise. எந்த ஒரு காரியத்தோடும் ஒத்து They will face any trial to live by the word. இந்த வார்த்தைக்காக வாழ்வதற்கு எதையும் சந்திக்காய். To live by every word that proceeds out of the mouth of God. புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படியாய் பிழைக்க. It is just a simple revelation that God gave through the seventh messenger. அந்த ஏழாவது செய்தியாளருக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியானது மிகவும் எளிமையான ஒரு. So the bride of Christ today, இந்த நாளில்
கிறிஸ்துவின் She மனவாட்டியானவள் must hold on to the present truth of today. இந்த நாளின் சத்தியத்தை அவள் பற்றிக்கொண்டவளாய் இருக்கப்பட Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Some people say, I'm Protestant, sir. சிலர் சொல்வாங்க நான் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவன். You know what Martin Luther did? மார்ட்டின் லூத்தர் செய்த காரியம் என்ன He said, the just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான். That is the revelation that God gave to him. அந்த நாளிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. We are holding on to that revelation. அந்த வெளிப்பாடை நாம் பற்றிக்கொண்டு. But what about the others? மற்றவர்களை குறித்த காரியம். We are not living as a bride in Martin Luther's day. நாம் மார்ட்டின் லூத்தர் காலத்துல மனவாட்டியா நாம் வாழல. We are not living in the time the same way he lived, the same time he lived. அவர் வாழ்ந்த அந்த காலத்துல நாமும் வாழல. We are living in a different age. வித்தியாசப்பட்ட காலத்திலே வாழ்ந்தோம். Where God has revealed more light. இன்னும் அதிக வெளிச்சத்தை தேவன் கொடுத்துகிற காலத்துல. In other words, God has revealed his full light. தேவன் தம்முடைய முழு வெளிச்சத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி for this day and time. இந்த காலத்துக்கு இந்த நேரத்துக்கு. And that's why he is saying, அதனால தான் அவர் சொன்னார், be restored in all things. நீ எல்லாவற்றிலும் சீர்பொருந்துங்கள். And how can the restoration come? அந்த சீர்பொருந்துதல் எப்படி வரும்? By being guided by the Holy Ghost into all the truths. சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற சத்திய ஆவியார் நடத்துகிற வழியிலே. The guidance of the Holy Ghost in this present day and time. இந்த நிகழ்காலத்திலே பரிசுத்த ஆவியார் நடத்துகிற வழி நடத்துதலின் It is not partial. இது வந்து பாரபட்சமாய் It is complete. அது முழுமையான ஒரு That's why the scripture says, அதனால் வேதவசனம் even when the spirit of truth is come, அந்த சத்திய ஆவியார் அவர் உங்களுக்குள் வரும்போது he shall guide you into all the truth. சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். Praise the name of the living God. That is why denominations are not of God. அதனால தான் ஸ்தாபனங்கள் எல்லாம் தேவனால உண்டானதல்ல. That's why these organizations that pick and choose here and there and form a group out of it, it is not of God. இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் அங்க இங்க கொஞ்சம் ஆண்டவராலே சொல்லப்பட்ட காரியங்களை தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு அவைகளை சொல்லுகிறார்கள். Any church that pick and choose God's word from here and there and make a mini Bible for themselves, they are not of God. எந்த ஒரு சபையா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையிலிருந்து தங்களுக்கு சௌகரியப்படுகிற சில வார்த்தைகளை எடுத்து அதை ஒரு சிறு வேதமாய் தங்களுக்கு வைத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் அவர்கள் தேவனுடைய மனவாட்டிகளாய். That's how the deception is going on in the church in the present day and time. இந்த நிகழ்காலத்திலே வஞ்சகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. But if you are the bride of Christ, ஆனால் நீங்க தேவனுடைய மனவாட்டியாய் இருப்பீர்கள், chosen in him from before the foundations of the world, தோற்றத்துக்கு முன்பாக அவராலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானா, our names written in the Lamb's book of life, உங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். we should be established in the present truth. நாம் இந்த அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதியாய் இருக்க. Look at the word 2 Peter 1:12. 2 பேதுரு 1வது அதிகாரம் 12வது. It says be established in the present truth. இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டவர்கள். இப்போது அறிந்திருக்கிற, அதாவது இந்த காலத்துல ஆண்டவர் என்ன சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, what truth God has revealed in this day and time. இந்த காலத்திலே இந்த நேரத்திலே தேவன் எந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி. What is the truth? அந்த சத்தியமாவது என்ன? John 16:13 says it is all truth. சகல சத்தியம் என்று யோவான் 16. From the time what God revealed to messenger 1 to the church at Ephesus, அந்த எபேசு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த முதல் செய்தியிலிருந்து, until the time what the Spirit of God has revealed in this present day and time, தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அந்த சத்தியம் வரைக்குமாய் be established in the present truth. நாம் அறிந்து கொண்ட அந்த சத்தியத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். Praise the name of the living God. இத விட்டுட்டு அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் ரொம்ப வல்லவருங்க, நல்லவர்ன்றதை எந்த அளவுகோலை வச்சு நல்லவர்னு சொல்றது? With what scale you measure something is good? எந்த அளவுகோலை வச்சு நீங்க நல்லவர் என்கிற காரியத்தை, just because something is good to our eyes we cannot say it is good. பார்வைக்கு நல்லவரா இருக்கறனால நாம் நல்லவர் என்று சொல்லுகிறோம். just for our feeling, if something is good we cannot say it is good. நம்முடைய உணர்விலே நாம் நல்லவராக உணரும்போது அதை நல்லவர் என்று நாம் சொல்லுவோம். நான் நல்லதை ஃபீல் பண்றேங்க. இந்த ஃபீலிங் எல்லாம் எடுத்து எங்க போடுறோம்? மனவாட்டிக்கு ஃபீலிங் வந்து எது தெரியுமா ஸ்கேலு? இதுதான் ஸ்கேலு. The word of God is a scale for the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அளவு. Oh, I am living a good life. நான் ஒரு நல்ல வாழ்க்கை I am morally clean. நான் சுத்தமாக இருக்கிறேன். I don't do anything bad. எந்த ஒரு தவறான காரியத்தை I don't harm anyone. நான் யாருக்கு கெடுதல். They talk about self righteousness. தங்களுடைய சுயநீதியை பற்றி சொல்லுவாங்க. Oh, that is a good family. நல்ல ஒரு குடும்பம். Oh, that denomination is one of the oldest denominations. அந்த ஸ்தாபனம் தான் இருக்கிறதுலே பழைய ஸ்தாபனம். They are good. அவர்கள் நல்லவர்கள். No sir. இல்லங்க. Be established in the present truth. நீ அறிந்து கொண்ட சத்தியத்திலே உறுதியாயிரு. Established என்ன வார்த்தை போட்டுருக்கு? உறுதியாயிரு. உறுதியாயிரு. என்னது? உறுதிப்படுத்தப்பட்டவர்கள். உங்களை உறுதிப்பட்டு
உறுதினா என்னது? உறுதினா firm, being firm. We should not be unshakable. நம்ம அசைக்கப்படக்கூடாது. We should not compromise. நாம் ஒத்து போக கூடாது. That is how we as the bride of Christ should be. கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கிற நாம் அப்படியாக இருக்க வேண்டும். Praise the name of the living God. He has revealed his word. அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி. Let's hold on to the present truth. எனவே அறிந்து கொண்ட இந்த சத்தியத்திலே நாம் உறுதியாய் நிற்போம். Which is all the truth. அதுதான் சகல சத்தியம். Yes, once saved, you are always saved. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் நீங்கள் எல்லா நாளும் ரட்சிக்கப்பட்டவர்கள். That's the bride of Christ for this day and time. இந்த காலத்திலே வாழ்கிற கிறிஸ்துவின் மணவாட்டி ஆனவள். She will be established in the present truth. அவள் அறிந்து கொண்ட சத்தியத்திலே உறுதியாய் இருப்பாள். She will not compromise with the present truth. அவள் அந்த ஒத்து போகிறது கிடையாது மற்ற காரியங்கள். Are we living our life as the bride of நாம் Christ? கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இந்த வாழ்க்கை வாழுகிறோம். Do we have the assurance that our names are written in the Lamb's book of life? நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே எழுதியிருக்கிறது என்கிற Do we really believe he was slain for us from before the foundations of the world? உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறோம். See, the crucifixion of Jesus, கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமானது, the life that he gave for us, அவர் கொடுத்த நமக்காக கொடுத்த ஜீவனானது, it should not be emotionally drive our life. நம்முடைய வாழ்க்கையை உணர்வுபூர்வமா நடத்தி கொண்டு போக கூடாது. சிலர் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா இருப்பாங்க. சிலுவை காட்சியெல்லாம் பார்த்தா அழுதுருவாங்க. அதெல்லாம் இருக்கலாம், நல்லதுதான், தப்புலாம் சொல்ல முடியாது. But that alone is not enough. That is very important. போதாது. Deep down inside, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல we should know we don't belong to this world. நாம் இந்த உலகத்துக்கு ஒத்தவர்கள் அல்ல, உலகத்துக்கானவர்கள் அல்ல. We came from him. நாம் அவரிடத்துல இருந்து வந்தோம். We go back to him. நாம் அவர்கிட்டே போவோம். He was slain from before the foundations of the world. நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக And he அடிக்கப்பட்டவர். chose us from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அவருக்குள்ளே And he தெரிந்து put our name in the Lamb's book of life from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே அவர் பதிவு செய்தார். Doesn't matter who we are or what we are. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது Doesn't matter in which background we were born. எந்த ஒரு பின்னணியிலிருந்து நாம் பிறந்து வந்தவர்கள் என்பதும் காரியமல்ல. We must have this assurance in us. நமக்குள்ளே இப்படிப்பட்டதான ஒரு உறுதி உண்டாயிருக்கப்பட வேண்டும். And how can we have that assurance? அந்த உறுதியானது நமக்கு எப்படி உண்டாகும்? How can we know that we have the assurance? நமக்கு அந்த உறுதி இருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? We will treasure this truth more than anything else. இந்த சத்தியத்தை தான் நாம் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் பொக்கிஷமாக We will never compromise with this word. இந்த சத்தியத்துக்காக வேற எந்த ஒரு காரியத்தையும் நாம் We ஒத்துப் will போக கூடாது. never neglect any part of this word. இந்த வார்த்தையினுடைய சத்தியத்திலே எந்த ஒரு காரியத்தையும் நாம் தவிர்க்க கூடாது. The word will cover each and every area of our life. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியுமே இந்த வார்த்தையால மூடப்பட்டிருக்கிறது. The word will be the driving force in our life. இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுகிற ஒரு ஓட்டியாக That is the evidence. அதுதான் நமக்கு ஆதாரம். Praise the name of the living God. That gives us the inner assurance. அதுதான் நமக்குள்ளே ஒரு உள்ளான ஒரு உறுதியை கொடுக்குது. I don't say we won't make any mistakes. Don't get me wrong. என்ன தவறா நினைக்காதீங்க, நான் தவறு செஞ்சிட்டோம்ன்றது நான் சொல்லல. சிலர் தவறு செஞ்சுட்டா உடனே அவங்களுக்குள்ள என்ன ஒரு நினைப்பு, ஒருவேளை என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையா, அப்படிலாம் கிடையாது. ஆனால் தவறு செஞ்சு அந்த உணர்வு வந்து அதை திருத்திக்கிறான் பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிலர் சில காரியங்களை தவறுன்னு தெரிஞ்சும் துணிகரமாக அதிலே இருக்கிறாங்க. they drive their life knowingly that they are living their life against the scriptures. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து துணிகரமாய் They refuse to come out of it. அதிலிருந்து வெளியே வர They refuse to change their life. தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அவர்கள் They refuse to agree their life with what God says. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா ஒத்து போகிறதா என்கிற ஒரு காரியம் அவர்களுக்கு இல்ல. The word of God and their life doesn't stay in sync. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையும் ஒன்றாக ஒரே இணைப்பில் இருக்கிறதா கிடையாது. Knowingly, அறிந்தே, that is a dangerous place. அதுதான் ஆபத்தான இடம். Praise the name of the living God. But the bride of Christ, ஆனால் கிறிஸ்துவின் மணவாட்டியானவள், whenever she gets the light from this word, எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து வெளிச்சத்தை அவள் பெற்றுக்கொள்கிறாள், she says yes and amen to it. அவள் அதற்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் சொல்லுகிறாள். Because she has committed her life ஏனென்றால் இந்த வார்த்தைக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை அவள் to be அர்ப்பணித்தவள். established in the present truth. அவள் அறிந்து கொண்ட இந்த சத்தியத்திலே தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டவள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Our goodness are no use or of no use. நாம் செய்கிற இந்த நன்மைகள் எல்லாம் ஒரு காரியம். The scripture says all our righteousness, they are filthy rags. நம்முடைய நீதி எல்லாம் துடைத்து போடப்பட்ட அழுக்கான கந்தை. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை.
But if we are sure that our name is there நம்முடைய பெயர் அங்க எழுதப்பட்டிருக்கிறதுங்கிற உறுதி in நமக்கு the Lamb's book of life, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் that the Lamb was slain for you and me from before the foundations of the world. எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட And ஆட்டுக்குட்டியானவர். that's why we were chosen in him from before the foundations of the world. அவருக்குள்ளே நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். Our life must evidence it. நம்முடைய வாழ்க்கை தான் அதற்கு ஆதாரமாய் It இருக்கிறது. must give the proof of it. அதற்கான ஒரு நிரூபணமாய் When you have the inner assurance, உங்களுக்குள்ளே உள்ளான ஒரு உறுதி இருக்குமா? our life must produce the proof of it. நம்முடைய வாழ்க்கை அதற்கான ஒரு நிரூபணத்தை உறுதி செய்யும். That is the bride of Christ. அதுதான் கிறிஸ்துவின் மணவாட்டி. The lamb was slain for her, அவளுக்காக ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டது. and she has been chosen from before the foundations உலக of the world. தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே அவள் தெரிந்து கொள்ளப்பட்டாள். Her name has been written in the Lamb's book of life. அவளுடைய பெயரானது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Then the next section of the book is, இந்த புத்தகத்தினுடைய அடுத்த பகுதி என்னவென்னா, it's not Lamb's book of life, it's called the book of life. அது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகம் இல்ல, வெறும் ஜீவ புத்தகம். That's what we read in the scriptures. We read in the scriptures. நாம் வேத வசனத்திலே வாசிக்க கேட்டோம். Revelation chapter number 3 and verse number 5. வெளிப்படுத்தின 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். He that overcometh the same shall be clothed in white raiment, and I will not blot out his name out of the book of life, but I will confess his name before my Father and before his angels. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் நாமத்தை என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். Revelation chapter number 20 and verse 15, it says, and whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். But here the scripture says in Revelation 3:5, வெளிப்படுத்தல் 3:5 பார்க்கிறோம். God Almighty says, சர்வபலமுள்ள தேவன் சொல்கிறார், I will not நான் கிறுக்கி blot out his name out of the book of life. ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். So whose names are written in the Lamb's book of life? Whose names are written in the Lamb's book of life? ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே யாருடைய பெயர் எல்லாம் எழுதப்பட்டது? What did we see before? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? The ones who have been chosen from before the foundations of the உலக world. தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவன். God through his foreknowledge, ஆண்டவர் தம்முடைய முன்னறிவின்படியாக he knew அவர் அறிந்தவன். the sincere people, அந்த உத்தமமான the ஜனங்கள், people with good heart, நல்ல இருதயமுள்ள that will ஜனங்கள், be faithful to him, அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் that will இருப்பார்கள். live an uncompromising life, அவர் மற்றவர்களோடு ஒத்துப்போகாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள். that will live until the end. அவர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து They'll stay faithful until the end. அவர்கள் உண்மையாய் இருப்பார்கள் முடிவு பரியந்தம். Not like the ones like we read in Hebrews 6. நாம எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறது If போல they shall fall away. அவர்கள் விழுந்து போனார்களானா? Not that kind of people. அப்படிப்பட்டவங்க இல்ல. Because God Almighty has already said, ஏனென்றால் சர்வவல்லமை தேவன் ஏற்கனவே if you make your calling into relationship, you will never fall. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீ உறுதியாக்கிட்டா ஒரு கால் இடறி விட Falling மாட்டாய். is not an option in the life of the bride of Christ. ஒரு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி வாழ்க்கையிலே விழுதல் என்பது அவளுக்கு கொடுக்கப்படுகிற தெரிந்து கொள்ளுதல் அல்ல. Giving up is not in the dictionary of in the life of the bride of Christ. அந்த மனவாட்டினுடைய வாழ்க்கையிலே அவள் விட்டு விடுவது என்பது அவளுடைய அகராதியிலே கிடையாது. Praise the name of the living God. That is why in the Lamb's book of life, அதனால தான் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ there புத்தகம் is no striking of names. அங்க பெயரை அடிக்கிறது கிடையாது. But in the book of life, ஆனா ஜீவ புத்தகத்துல God says, I will not strike out some names, நான் நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன். but the book of Exodus says he will write off some names. ஆனா அங்க யாத்ராம புத்தகத்துல வாசிக்கிறோம் அவர் ஜீவ புத்தகத்துல பேர் எழுதுவாருன்னு. ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புத்தகத்தை ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, டச் அப்பே பண்றது இல்ல, கிறுக்கி போடுவேன்ங்கறார். எழுதுனதுதான். ஏன்னா அது அவருடைய முன்னறிவினால என்ன பண்ணப்பட்டது, எழுதப்பட்டது. எத்தனை பேருக்கு விளங்குது? கிறிஸ்துவின் மணவாட்டியின் பேர் தான் அங்க இருக்கு. The wise virgins, the elect, the chosen, the bride of Christ, the ones that will be taken away from before the tribulation. Some people, they have this question, when will the rapture happen? Will it happen before the tribulation? See, God will not share his bride
to be touched by anyone. தேவன் தம்முடைய மனவாட்டியை தொட எவருக்கும் அவர் அனுமதி கொடுக்கிறதில்லை. Will a man ஒரு மனுஷன் allow somebody else வேறு யாரோ ஒருவர் வந்து to touch his woman? தன்னுடைய மனைவியை பெண்ணை வந்து தொட அனுமதிப்பாரா? ஒரு மனுஷன் அவனுக்குரிய ஒரு மனுஷியை தொட அனுமதிப்பானா? வேற யாரோ தொடனா to hurt her. I mean not just this physical touch but to hurt her. தொடறத பத்தி சொல்லல, அவளை வந்து கஷ்டப்படுத்துறத பத்தி. Will any husband will allow his wife to be touched by, to be mishandled by anyone? எந்த ஒரு கணவனும் தன்னுடைய மனைவியை வேறு ஒருவராலே அவர்கள் தவறாக நடத்தப்பட அனுமதி கொடுப்பானா? எல்லா வீரமும் என்ன வந்துடும் அவருக்கு. ஒண்ணுமே இல்லை, வடன்னு இருந்தாலும் என்ன பண்ணிடுவாரு? அது மனசு வராது. The heart won't allow a man just watching his woman to be mishandled by someone. ஒரு கணவனுடைய இருதயமானது தன்னுடைய மனைவி மற்றவராலே கஷ்டப்படுத்துவதை ஒரு காலம் அவன் அனுமதிக்க மாட்டான். It is the same way. அதே போலவே the bride of Christ கிறிஸ்துவின் மணவாட்டியானவள் will never go through tribulation. அவள் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போக the wise virgins who have the genuine anointing of the Holy Ghost, பரிசுத்தாவின் உண்மையான அபிஷேகத்தை பெற்றவர்கள், who stay true to the lamp of God's word, அந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய சத்தியத்தின்படியாய் நடந்தவர்கள், they will never be allowed to go through tribulation. ஒரு காலம் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போக தேவன் அனுமதிக்கிறதில்லை. that is why when he comes in the middle of the year, அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது he comes as the bridegroom, அவர் மணவாளனாக வருகிறார், and he takes his bride. தன்னுடைய மணவாட்டியை அவர் எடுத்துக்கொள்கிறார். Praise the name of the living God. but after the bride grows, மணவாட்டி சென்ற பின் the saints that are left behind, அந்த விட கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள், the foolish virgins, அந்த புத்தியில்லாத கன்னிகைகள், foolish virgins, they are not the bride. அவர்கள் மணவாட்டிகள் இல்ல, புத்தியில்லாத கன்னிகைகள். they are pure, அவர்கள் சுத்தமுள்ளவர்கள், they had good intentions, அவர்களுக்கு நல்ல நோக்கம் இருந்தது, they want to meet the bridegroom, அவர்கள் மணவாளனை சந்திக்க விரும்பினார்கள், they even had lamp, அவர்களுக்கு தீவட்டிகள் but somewhere they couldn't endure until the end. ஆனால் முடிவெறும் அவர்களால் நிலைத்து நிற்க முடியல. but what happened to them? ஆனா அவர்களுக்கு நடந்தது என்ன? they were going through tribulation on this earth. அவர்கள் தான் இந்த பூமியில இருக்கிற உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போவார்கள். Praise the name of the living God. that's what we read about the foolish virgins. அதைத்தான் நாம் புத்தியில்லாத அந்த கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். if you can just rewind your mind to the things that I said last week, கடந்த வாரம் சொன்ன காரியங்களை கொஞ்சம் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து, when the bridegroom came, மணவாளன் வரும்போது everybody woke up from the sleep, எல்லாரும் நித்திரையிலிருந்து எழுந்தார்கள். and Matthew 25:8 says, மத்தேயு 25:8 சொல்லுகிறது, the foolish said unto the wise, give us of your oil, அந்த புத்தியில்லாத கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகளை பார்த்து உங்கள் எண்ணெயில கொஞ்சம், for our lamps are gone out. எங்களுடைய தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார். why the lamps are gone out? ஏன் அந்த தீவட்டி எல்லாம் அணைஞ்சு போச்சு? because they were not able to glow. அவர்களாலே பிரகாசிக்க முடியல. when they were not able to glow, அவர்கள் பிரகாசிக்க முடியாததனால, like the wise virgins, அந்த புத்தியுள்ள கன்னிகைகளை போல, they are saying our lamps are gone out. எங்களுடைய தீவட்டிகள் அணைந்து போகிறது. why did it go? ஏன் அணைஞ்சு போச்சு? because they didn't have the oil that the wise ones had. அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் கொண்டிருக்கிற எண்ணெயை போல இவர்கள் கொள்ளவில்லை. they didn't have that genuine anointing. அவர்களுக்குள்ளே ஒரு உண்மையான அபிஷேகம் இல்ல. they didn't regard the light of God's word like the wise virgins did. எப்படி அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்று நடந்தார்கள், அதுபோல இவர்களுக்கு கிடையாது. they were careless. இவர்கள் கவலையினமாய் இருந்தார்கள். they were careless. அதை குறித்த கவலை இல்லை. they were just satisfied with the little. கொஞ்சத்திலே அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக, like I said, here a little, there a little. கொஞ்சம் அங்க கொஞ்சம். they never had a heart for the whole counsel of God. தேவனுடைய முழு ஆலோசனைக்குமாய் தங்கள் இருதயத்தை அவர்கள் ஒப்புக்கொடுக்க, they just want to pick and choose from here and there. கொஞ்சம் அங்க கொஞ்சம் என்று போதும் என்று they just want to live a nominal Christian life. இப்படி ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். they want to live like the wise virgins. அவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகளை போல வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். they tried their best to act like the wise virgins. அவர்களை போலவே வாழ்வது போல அவர்கள் நடித்தார்கள். that's why they took their lamps. அதனால தான் விளக்கு எடுத்துக்கிட்டாங்க. that's why they said we want to go to meet the bridegroom. அதனால நாங்க மணவாளனை போய் பார்க்க போறோம். that's why they were trying to trim.
அதனால அவங்க தீவெட்டிகளை That's why when the wise slept, they also slept. அதுபோல புத்தியுள்ளவர்கள் தூங்கினது போல இவர்களும் That's why when the wise rose up, they also rose up. புத்தியுள்ளவர்கள் எழுந்தபோது இவர்களும் எழுந்தார்கள். Because they were trying to act like the wise. அந்த புத்தியுள்ளவர்களை போல அவர்கள் நடிக்க But they never had the desire in their heart. ஆனா இருதயத்துல உண்மையான வாஞ்சை அவர்களுக்கு Deep down inside, they didn't have the assurance. அவர்களுடைய உள்ளான உள்மனதின் ஆழத்துல ஒரு வாஞ்சை கிடையாது. ஒரு They didn't really believe that they were chosen from before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற உறுதி அவர்களுக்கு கிடையாது. They didn't have the genuine assurance in them that their names are put in the Lamb's book of life from before the foundations of the world. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது என்பதை குறித்த ஒரு விசுவாசம் இல்ல, அறிவும் இல்ல, உறுதியும் இல்ல. But they were trying to live like them. ஆனா புத்தியுள்ள கன்னிகளை போல வாழ்வதற்கு அவர்கள் முயற்சி பண்ணார்கள். They were not living as Christians, they were acting like Christians. கிறிஸ்தவங்களை போல வாழல, கிறிஸ்தவர்களை போல நடித்தார்கள். Why? ஏன்? Because the oil, ஏனென்றா அந்த எண்ணெய் it's not there. அவர்களிடத்துல இல்ல. That's why the light of God's word தேவனுடைய வார்த்தையாகிய அந்த வெளிச்சம் is not glowing in them. அவர்களுக்குள்ளே They பிரகாசிக்கல. are not established in the present truth. அவர்கள் அறிந்து கொண்ட சத்தியத்திலே உறுதியாய் இருக்கல. And now they are saying, what's the secret? சொல்றாங்க இதுக்கு ரகசியம் என்ன? We went to the same church. நாம அதே சபைக்கு தானே நாங்க We sang the same songs. அதே பாட்டை தானே நானும் We worshiped the same way. அதே வழியில தானே நான் We ஆராதித்தேன். danced and we shouted in the same way. நான் ஆடினேன், சத்தம் போட்டேன், கூப்பாடு போட்டேன். How come only you 5 people are glowing like this at a மாத்திரம் time when it really matters to grow as the bridegroom is coming? மணவாளன் வருகிற அதே நேரத்துல எப்படி உங்களுடைய வெளிச்சம் பிரகாசித்து நீங்கள் We பிரகாசிக்கிறீங்க? had the same desire. அவங்களுக்கு உண்டான வாஞ்சை போல தானே நாங்களும் We all went to meet the bridegroom. நாம் எல்லாரும் மணவாளனை We சந்திக்க all took the same Bible. நாம் எல்லாரும் அதே வேதத்தை உபயோகப்படுத்தணும். When he tarried, we all slumbered and அவர் slept. வர தாமதித்த போது நாம் எல்லாம் நித்திரமே கடந்து But தூங்கினோம். when the time really matters, ஆனா உண்மையாகவே அந்த நேரம் வந்தபோது when you people trim your lamps, you are glowing. நீங்க உங்க தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினீர்கள், அது நன்கு You are எரிந்தது. perfect, spotless, speckless. வந்து பூரணமுள்ளவர்களாய் இருந்தீங்க, குறையில்லாதவர்களாய், குற்றமில்லாதவர்களாய். You have grown to the full measure of the stature of Christ. கிறிஸ்துவினுடைய நிர்வாண வளர்ச்சியின் பூரணத்துவ நிலையை But அடைந்தீர்கள். why are we lacking? ஆனா நாங்க ஏன் இவ்வளவு குறைவுபட்டிருக்கிறோம்? We know there's some oil missing. எங்களுக்கு தெரியும் எண்ணெய் இல்ல. The oil that you people are having is not the same kind of oil that we are having. நீங்கள் கொண்டிருக்கிற அந்த எண்ணெய் போல எங்களிடத்துல எண்ணெய் The oil you have is glowing bright. நீங்க கொண்டிருக்கிற அந்த எண்ணெயானது உங்களை இன்னும் அதிக பிரகாசிக்க. But our lamps are almost gone out. ஆனா எங்களுடைய தீவெட்டி எல்லாம் மொத்தமா அணைஞ்சு போச்சு. But the wise said, நான் புத்தி உள்ளவர்கள் சொன்னாங்க, go and get for yourselves. நீ போய் உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ. That is why the foolish virgins, புத்தி இல்லாத கன்னிகைகள், they are left behind to go through the tribulations. அவர்கள் கைவிடப்பட்டு உபத்திரவத்துக்குள்ளே. Oh, they are a part of the church. அவர்களும் சபையின் பகுதியாக. They are saints, they are virgins. அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் கன்னிகைகள். But because of their carelessness, அவர்களுடைய கவலையினத்தினாலே they were left behind to go through the tribulation. உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போக வேண்டியதாயிற்று. They went and they were trying to live the right kind of life. அவர்கள் தாங்கள் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ They are coming back and asking the bridegroom to come. மறுபடி வந்துட்டு என்ன வாங்க போயிட்டு வந்து மணவாளனை பத்தி கூப்பிடுறாங்க. But the bridegroom has already left. ஆனா மணவாளன் கடந்து போய் விட்டார். With the bride. மணவாட்டியோடு. For the wedding. அந்த கல்யாண விருந்துக்கு. Only bridegroom and bride will have the wedding. அந்த மணவாளன் மணவாட்டி தான் அந்த கல்யாணத்துல. Not the foolish ones. இப்போ இந்த புத்தி இல்லாத. But only the wise ones. அந்த புத்தி உள்ள கன்னிகள் மாத்திரமே கடந்து போறாங்க. There is a wedding ceremony going on. அங்கே ஒரு கல்யாண விருந்தானது ஆயத்தமாய். There is a marriage supper of the lamb going on. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து ஆரம்பமாய். But here on this earth, ஆனால் இந்த பூமியிலே the foolish virgins, இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள், they are being troubled. அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். Because of the tribulation, அந்த உபத்திரவத்தினாலே they are running for their lives. அவர்கள் தங்கள் ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டிருந்தார்கள். Like we read in the scriptures. அதைத்தான் வேதவசனங்களிலே So வாசிக்கிறோம். the wise one said, we cannot help you, go and buy oil for yourselves. புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு எங்களால உதவி செய்ய முடியாது, நீ போய் விற்க. And when they went to buy, அவர்கள் வாங்க போன போது the door was shut. மணவாளன் வந்தார், கதவும் அடைக்கப்பட்டது.
Afterward came also the other virgins. அந்த மற்ற கன்னிகைகளும் அவர்கள் வந்த பின் They said, Lord, Lord, open to us. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார். That will be the cry of the left behind saints during the days of tribulation. உபத்திரவ காலத்திலே கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் கதறுகிற கத்துகிற அந்த ஓலம் தான். They will cry, Lord, will you come today? ஆண்டவரே நாங்க இன்னைக்கு வந்துறோம். Will you come in the morning? நாங்க காலையில வந்துறோம். Will you come before the evening? இல்ல சாயங்காலம் வந்துறோம். That will be the cry of the foolish virgins. கைவிடப்பட்ட புத்தி இல்லாத கன்னிகள். That will be left to go through the tribulation on this earth. உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. But he would say he said in verse number 12, verily I say unto you, I know you not. 12ஆம் வசனத்திலே உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். I know you not means நான் உங்களை அறியேன் என்று சொல்வானா. I never known you as a bride. இந்த மனவாட்டி என்கிற ஸ்தானத்திலே நான் ஒரு காலம். Your names are not written in the Lamb's book of life. பெயர்கள் இந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படல. Not chosen you from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்படல. But if they give their life, ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தார்கள். in the tribulation, இந்த உபத்திரவ காலத்தில், for the sake of the faith, இந்த விசுவாசத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். only then they will come to heaven. அப்பொழுது மாத்திரமே அவர்கள் பரலோகத்துக்கு வர The முடியும். only hope for foolish virgins who are left in this earth கைவிடப்பட்ட அந்த புத்தி இல்லாத கன்னிகளுக்குரிய ஒரே ஒரு நம்பிக்கை is to give their life for the sake of their faith. ஜீவனை அவருடைய விசுவாசத்துக்காக விட்டு கொடுத்தால் மாத்திரமே. That's why we read in the book of Revelation. அதைத்தான் நான் வெளிப்பாட்டு புத்தகத்திலே Apostle வாசிக்கிறேன். John saying, these are they that have come out of great tribulation. They have washed their robes in the blood of the Lamb. வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் எழுதுகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து எடுத்தவர்கள் என்று பார். அவங்க யாரு? கைவிடப்பட்டு உபத்திரவ காலத்தில் தங்க விசுவாசத்துக்காக தங்க ஜீவனை கொடுத்தவர்கள். This is being recorded there. இது வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு If anybody is watching this message during the times of tribulation, இந்த செய்தியை நீங்க யாரெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த உபத்திரவ காலத்தின் the only hope the word of God gives is தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற ஒரே நம்பிக்கை, give your life for the sake of your faith. உன்னுடைய விசுவாசத்துக்காக உன்னுடைய ஜீவனை நீ ஒப்புக்கொடு. Because this Bible says ஏனென்றால் இந்த வேதம் சொல்லுகிறது, you will make it to heaven through great tribulation. நீ மிகுந்த உபத்திரவத்திலிருந்து நீ பரலோகத்துக்கு By giving your life, by dying as a martyr for the sake of your faith. உன்னுடைய விசுவாசத்துக்காக இரத்த சாட்சியாய் நீ ஜீவனை கொடுப்பாயா. Never accept the mark of the beast. நீ ஒரு காலம் அந்த மிருகத்தின் முத்திரை நீ அடைய. That's the only message. அந்த ஒரே செய்தி தான். He said, I know you not. உன்னை அறியே ஒரு காலம் அறியேன் என்று. That's why in verse number 13 the scripture says, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, watch therefore, for ye know neither the day nor the hour wherein the Son of Man cometh. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடி ஆள் விழித்திருங்கள். That's why don't say tomorrow. அதனால நாளைக்குன்னு சொல்ல. Bible says now is the time. இப்பொழுதே காலம். Today is the day of salvation. இன்றைக்கே இரட்சணிய நாள். To be restored with God. தேவனோடு கூட சீர்பொருந்துவது. To be restored in all things. எல்லாவற்றிலும் நீங்கள் சீர்பொருந்துவதற்கு. To be restored and be established in the present truth. அறிந்து கொண்ட சத்தியத்திலே உறுதியாய் இருப்பதற்கு. To hear every one of God's commandment. தேவனுடைய கட்டளைகள் கேள்விப்பட்ட எல்லாவற்றிலேயும். To believe everything that he says. அவர் சொன்ன எல்லாவற்றையும் நீ விசுவாசி. To obey everything that he says. அவர் சொன்ன எல்லாவற்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து. And follow him. அவரை பின்பற்றும்போது. And abide in him. அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்போது. Praise the name of the living God. Why? Because we don't know the day or the hour. ஏனென்றா எந்த நேரம் எந்த நாள் எந்த நாளிகை என்று நமக்கு தெரியாது. Praise the name of the living God. That's why delay is denial when you refuse to live the kind of life that God wants you to live. போகிற இந்த நாட்கள் எல்லாம் நம்ம வந்து நம்மை நாமே மறுதலித்து கொண்டு போக கூடாது. These foolish virgins, they had good intentions. இந்த புத்தி இல்லாத கன்னிகளுக்கு நல்ல ஒரு நோக்கம் இருந்தது. அவங்களும் என்னதான் பண்றாங்க? மணவாளனை பார்க்க தான் போறாங்க. ஹலோ, அப்படிதானே இருக்கு பைபிள்ல. விளக்க மற்றவங்கள மாதிரியே புத்தியுள்ள கன்னிகையில போல அவங்களும் என்னதான் பண்றாங்க? எடுத்து தான் போறாங்க. Everybody slept, everybody trimmed, everybody woke up. எல்லாரும் தூங்குனாங்க, எல்லாரும் எந்திரிச்சாங்க, எல்லாரும் தீவெட்டிகளை But when the bridegroom came, நான் மணவாளன் வந்தபோது those that were slack, அந்த சோம்பேறி குறைவுபட்டு இருந்தவர்கள், those that were lazy, அசதியாய் சோம்பலாய் இருந்தவர்கள், those that ignored
அறிந்து கொண்ட every counsel of God. தேவனுடைய ஒவ்வொரு ஆலோசனையும் கவனிக்க தவறினவர்கள். Those that were selective and partial in heeding to what God said. தேவனுடைய வார்த்தைக்கு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பகுதி பகுதியாக தங்களுக்கு என்று தெரிந்தெடுத்து கொண்டவர்கள். Because of their carelessness, அவர்களுடைய கவலையின் நிமித்தம், because of their laziness, அவர்களுடைய சோம்பலின் நிமித்தம், they were ignoring. அவர்கள் இதை அறியாம போனாங்க. They were ignoring what was inconvenient for them. அவர்களுக்கு எதெல்லாம் அசௌகரியமா இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டாங்க. And because they ignored, they were ignorant. அந்த அது எதெல்லாம் அசௌகரியப்பட்டு விட்டாங்களோ அதிலெல்லாம் அவங்க அறியாமல் இருந்தார்கள். இக்னோர்ல இருந்து தான் ignoranceனா என்ன? அறியாம எதனால வருது? ஆண்டவர் அறிவிக்காததுனாலயா? Why do people live in ignorance even in the church? இந்த சபையில கூட ஏன் ஜனங்கள் அறியாமையில் இருக்கிறார்கள்? Is it because the Lord did not reveal to them? ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தாதனாலயா? No, God revealed it. ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். But these people, they ignored it. ஆனா இந்த ஜனங்க தான் அதை அறியாமல், and because they ignored it, அவர்கள் தவிர்த்து அறியாமல் போனார்கள். they were led and kept in ignorance. அவர்கள் அந்த அறியாமைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். இதுதான் பிசாசு விளையாடுற சித்து விளையாட்டு. That's how the devil deceives the people. இப்படி தான் ஜனங்களை பிசாசானவன் வஞ்சித்து வைத்திருக்கிறான். People say, oh, this is not that important. இது ரொம்ப முக்கியம் இல்ல. No, for the bride of Christ it will be very important. கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு அது மிகவும் முக்கியம். Praise the name of the living God. How many of you understand what I am saying? நான் சொல்றது எத்தனை பேர்? If we ignore, we will be ignorant. நம்ம அறியாம போனோம்னா நம்ம அறியாமைக்குள்ளே கடந்து போவோம். நாம ஒரு காரியத்தை இக்னோர்னா அதை விலக்கி வைக்கிறது, கண்டுக்காம இருக்கிறது. அது இன்னும் நல்ல வார்த்தை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற சில காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. சொல்கிறது தெரியும், சொல்கிறது கேட்கும், ஆனால் அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி? இக்னோர். அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் அவங்க இல்லையா, அந்த ஸ்தாபனம் இல்லையா, அந்த சர்ச் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, எதுக்கு நம்ப மாட்டோம்? இல்லை, பைபிளில் இருக்குது. But the bride will never do like that. ஆனா மணவாட்டி ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டாள். She won't ignore, she won't refuse. கண்டுக்காம இருக்கிறதுல அந்த அறியாமைக்குள்ள கடந்து because ignoring will keep us in ignorance. விதமாய் நாம் கண்டுக்காம தவிர்க்கும்போது அது அறியாமைக்குள்ளே நம்மை கொண்டு போய் ignorance will keep us in blindness. அந்த அறியாமை நம்மை குருட்டுத்தனத்துக்குள்ளே கொண்டு போகும். blindness will lead us into destruction. அந்த குருட்டுத்தனம் நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். That's why in the Laodicean church, லவோதிக்கா சபையிலே the Lord said, you are wretched, miserable, poor, naked and blind. ஆண்டவர் அந்த சபையினுடைய நிலைமையை பற்றி சொல்லுகிறார். நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவன் தரித்திரன் குருடன் நிர்வாணி இருக்கிறதை அறியாமல். why blindness? ஏன் குருடனா இருக்கிறான்? ignorance. அறியாமைனால. why ignorance? ஏன் அறியாமை? attitude of ignoring. அந்த அறிந்து கொள்ளதை தவிர்த்த ஒரு தன்மையினால. callous. கவலையினமாய் இருந்ததனால. to the present truth. இந்த அறிந்து கொண்ட இந்த சத்தியத்திலே உறுதியாயிராதனால. praise the name of the living God. That's why in Hosea chapter 4 and verse number 6, ஹோசியா 4:6 பார்க்கிறோம். my people are destroyed for the lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். எந்த ஜனங்க சார்? என் ஜனங்கள். பிசாசின் கூட்டமா? அப்படி போட்டிருக்கா பைபிள்ல? உலக மக்கள், உலகத்தின் மயக்கத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்னு போட்டிருக்கா? என்ன சொல்லிருக்கு? என் ஜனங்கள். why these foolish virgins are God's people? அந்த புத்தியில்லாத கன்னிகளும் தேவனுடைய ஜனங்கள். my people are destroyed for the lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம். ஏங்க அறிவில்ல? ஆண்டவர் அறிவிக்கலையா? why lack of knowledge? did not God give them knowledge or declare to them or impart the knowledge? ஆண்டவர் அவர்களுக்கு அறிவை கொடுக்கலையா? அறிந்து கொள்ள அவர்கள் அறிவை கொடுக்காம போயிட்டாரா? the next part of the verse says, அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சி, because thou hast rejected knowledge. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். இங்கிலீஷ்ல நல்லா வந்திருக்கு. ரிஜெக்டட்னா என்ன? புறந்தள்ளுறது. ஆண்டவர் அறிவை கொடுக்குறாரு, இவங்க என்ன பண்றது? வேணான்னு இக்னோர் பண்ணிடுறது. because thou hast rejected knowledge. அவர்கள் அறிவை வெறுத்து தள்ளினார்கள். God says, I will also reject you. நானும் உன்னை வெறுத்து தள்ளி விடுவேன். that thou shalt be no priest to me, seeing thou hast forgotten the law of thy God, I will also forget thy children. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். the problem is not God did not declare the knowledge. ஆண்டவர் அறிவை அவங்களுக்கு அறிவிக்கலன்னு இங்க பிரச்சனை இல்ல.
God declares the knowledge, ஆண்டவர் அவர்களுக்கு அறிவை but the people have rejected the knowledge. ஆனா அந்த அறிவை ஏற்றுக்கொள்ளாமல் ஜனங்கள் அதை புறந்தள்ளினார்கள். They ignored the knowledge. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். That's why they were ignorant, அதனால அறியாமைக்குள்ளே போனாங்க. blind. குருடானாங்க. They were destroyed. அழிக்கப்பட்டார்கள். That will happen to foolish virgins on this earth. இந்த பூமியிலே கைவிடப்பட்ட புத்தி இல்லாத கன்னிகளுக்கு நேரிடும். But if they give their life to be physically destroyed, ஆனால் சரீர பிரகாரமாக அழிக்கப்படுவதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்கள், their soul will be transported to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராய் மாறப்படும். Praise the name of the living நாமத்துக்கே God. மகிமை. And only about them, அவர்களை குறித்து மாத்திரம் God says, ஆண்டவர் சொல்லுகிறார், your names are not written in the Lamb's book of life. ஜீவ புத்தகத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. Only the wise virgins or the bride of Christ, they have their names. அந்த கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிற புத்தியுள்ள கன்னிகளுடைய பெயர்கள் மாத்திரம் But எழுதப்பட்டிருக்கிறது. oh ye foolish virgins, your name is in the book of life. உங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Because you give your life. நீங்க உங்களுடைய ஜீவனை நீங்க கொடுத்தீங்க. Though you are foolish. நீங்க புத்தி இல்லாதவர்களாய் இருந்தாலும். Because you give your life for the faith when you go through the tribulation on this earth. உபத்திரவ காலத்திலே விசுவாசத்துக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்களானால், what did God say? ஆண்டவர் என்ன சொல்றார்? I will not remove or strike out your name in உங்களுடைய the book பெயரை of life. நான் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டேன். Why? ஏன்? Because you gave your life. நீங்க உங்களுடைய ஜீவனை நீங்க கொடுத்தீங்க. Though you are foolish, நீங்க புத்தி இல்லாதவர்களாய் you இருந்தாலும், gave your life for your faith. நீங்க உங்களுடைய விசுவாசத்துக்காக உங்களுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறீங்க. That's why I will not remove your அதனால name. உங்களுடைய பெயரை நான் கிறுக்கி போட மாட்டேன். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. We'll continue in the next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் இதை பார்க்கலாம். So now you tell me what is good, being wise or being foolish? நம்ம புத்தியுள்ளவர்களாய் இருப்பது நல்லதா, புத்தி இல்லாதவர்களாய் இருப்பது நல்லதா? நீங்களே சொல்லுங்க. According to the grace that God has given me, I have presented His word to the best of my abilities as per the grace that He gave me. தேவனுடைய கிருபையின்படி, அவருடைய ஒத்தாசையின்படி, அவர் எனக்கு அளிக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தின்படி அளிக்க வேண்டிய வேத வசனங்கள் எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன். போக போக பைபிளில் பார்க்குற காரியங்கள் சிலருடைய என்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது கேர்லெஸ்னஸ் அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன் அவர்களுக்குள்ள இன்னும் மனவாட்டின்ற உறுதி வரல? Why it has not come? What is the reason for that? அவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் வரல. அதுக்கான காரணம் என்ன? Because we are living in a time where God has revealed His word plain and clear to us. என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படையாக தெளிவாக, Very important that we must be established in the present truth. நாம் அறிந்து கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தில் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வசனத்தில் ஒரு காரியம் இது ஆண்டவருக்கு பிடிக்கல, இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சால் அதில் மாறுறதுக்கு நம்மளுக்கு என்ன கஷ்டம்? அன்னைக்கு உயிரை விட்டாதான் அவன் தேவ சமூகத்துக்கு போக முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் மனவாட்டி, I won't allow you to touch by the evil one that is going to come on this earth. இந்த பூமியிலே வரப்போகிற அந்த தீமை உன்னை தொடுவதற்கு நான் ஒரு காலம் அனுமதிக்கிறதில்லை. Why don't we make our calling and our election sure? ஏன் நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்க கூடாது? And have that assurance deep down inside of us. நமக்குள்ளே அந்த அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தில் ஏன் உறுதியாய் இருக்க கூடாது? That God Almighty, சர்வவல்லமையுள்ள தேவன், through His foreknowledge, அவருடைய முன்னறிவின்படியாக He was slain for me from before the foundations of the world. எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டவர். And chose me from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே என்னவர் முன்னறிந்து தெரிந்து கொண்டார். And put my name in the Lamb's book of life. அது மாத்திரமல்ல, என்னுடைய பெயரை ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே அவர் பதிவு செய்தார். That's why I'm going to walk in the light of God's word. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே படியாய் நான் நடக்க வேண்டும். I have the seal of His Spirit. அவருடைய ஆவியின் முத்திரையை நான் பெற்றுக்கொண்டவன். Genuine anointing. உண்மையான அபிஷேகம். That teaches us all things. அது எல்லாவற்றையும் குறித்து நமக்கு That leads us into all truth. அது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்தக்கூடியது. To be established, to abide in Him. அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க கூடிய செய்யுது. Our names shall never be removed. நம்முடைய பெயர்கள் ஒரு காலம் நீக்கப்படுவதில்லை, because it's based on His foreknowledge. ஏனென்றால் அவருடைய முன்னறிவின்படியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். But that assurance அந்த உறுதி should be evidenced in the life that we are living in Christ. நாம் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது.
Let's commit our lives. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணி. Let's come back to our senses. நம்முடைய உணர்வுக்குள்ளே நாம் திரும்பி வருவோம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, when the young son of the rich father went to a faraway country, ஐஸ்வர்யமுள்ள ஒரு தகப்பனுக்கு பிறந்த இளைய குமாரன் தூர தேசத்துக்கு அவன் போய்விட்டான். lost everything in his righteous living. தன்னுடைய வாழ்க்கைக்குரிய சகல சுதந்திரம் எல்லாவற்றையும் There was a turning point in his life. அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை காணப்பட்டது. The Bible says, and when he came to himself, அவன் புத்தி தெளிந்த போது என்று வேதவசனம் சொல்கிறது. புத்தி தெளியணும். That's what the Lord told in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்துல பார், You are neither cold nor hot. நீ குளிரையாவது அனலாவது இருக்கணும். நீ ரெண்டுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? லுக்கா வெதுவெதுப்பு சொர்ணம் இல்லைன்னு தான் அர்த்தம். கரெக்டா? காஃபியை ஒன்று தொட்டா சூடாக இருக்கணும், இல்லாட்டா ஜில்லுன்னு இருக்கணும். ஐஸ் காஃபி, கோல்ட் காஃபி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது பார்த்தா இது ஹாட் காஃபியும் இல்லை, கோல்டு காஃபியும் இல்லை. அவருக்கு தொட்டால் என்னவே இல்லை, எப்படியே இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, as many as I love I rebuke and chasten. நான் எவர்களை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சி. Behold, I stand at the door and knock. இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். Any man hear my voice ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை and open the door, கதவை திறந்தார், I will come into him and sup with him and he with நான் me. பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். He is knocking with the voice of the present truth. அவர் இப்பொழுது இருக்கிற அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தின் கதவை அவர் தட்டுகிறவர். Realize who is a bride of Christ. எனவே யார் கிறிஸ்துவின் மனவாட்டி என்பதை நாம் உணர்வோம். Let's not be left behind. நாம் கைவிட Not any one of us நம்மள ஒருவர் கூட to go through tribulation. உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போக கூடாது. A bride is not meant to go through tribulation. மனவாட்டி என்பவள் அவள் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போக கூடியவள் அல்ல. Let us realize who we are or what we are. நாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த நாட்களிலே நாம் உணர்வோம். Make our calling and our election sure, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கிக் கொள்வோம். so that we will never fall. அப்பொழுது நாம் ஒரு காலம் இடறி விழ மாட்டோம். By His grace, அவருடைய கிருபையை கொண்டு we will endure நம்முடைய பரிந்தம் நிலைத்திருப்போம். living the kind of life that God wants us to live. தேவன் விரும்புகிற வாழ்க்கையின் தரம் நம்மிலே காணப்படட்டும். Walk in the light of the Word. வார்த்தையின் வெளிச்சத்திலே நடப்போம். Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கே மகிமை. Some people say, சிலர் சொல்றாங்க, if I live strictly by the Word, brother, I have many problems. நான் இப்படி வார்த்தையின்படி கட்டாயமா அப்படி ரொம்ப வாழ்ந்தனா எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருது. Be so meticulous about this word. நான் அந்த வார்த்தையில ரொம்ப உறுதியா குறிப்பா நான் Live an uncompromised life. நான் எந்ததோடு ஒத்து போகாத ஒரு வாழ்க்கை I have trouble in my family, I have trouble in my workplace. வேலை ஸ்தலத்துல எனக்கு பிரச்சனை. But just compare the two troubles. ஆனா இந்த உபத்திரவத்தை இன்னொரு உபத்திரத்தையும் ஒப்பிட்டு The பாருங்க. trouble the foolish virgins will go through during the days of tribulation, உபத்திரவ காலத்திலே இல்லாத கனிகள் கடந்து போகிற உபத்திரவத்தையும், or the trouble that you face in the present time for the இந்த sake of the truth. நிகழ்காலத்தில் அறிந்து கொண்ட இந்த சத்தியத்துக்காக நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. Which is a better trouble? எது கொஞ்சம் நல்ல உபத்திரவம், Which is a happy trouble? எது சந்தோஷமான உபத்திரவம்? The present trouble for the sake of the word. வார்த்தை நிமித்தமாய் நாம் அனுபவிக்கிற இந்த காலத்துக்கு, So whatever it is அது எதுவாக இருந்தாலும் that is hindering us from committing our life totally to the word, தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நாமே அர்ப்பணித்து வாழுகிறவர்களாய், let us come back to our senses, நம்முடைய உணர்வுக்குள்ளே நாம் திரும்பி வருவோம். be restored in all things. நாம் எல்லாவற்றிலும் சீர்பொருந்துவதற்கு Continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் God பார்க்கலாம். bless you all in Jesus' name. இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். Let us all stand. நாம் யாவரும் எழுந்திருப்போம்.